வாய்ப்பு. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மாபெரும் முன்னெடுப்பை, குறிப்பாக இலக்கியத்தால் கலையால் இணைந்திருக்கிற இந்த பேரியக்கம் இணைய வழியாக இலக்கியத்தால் பயணிப்பது என முடிவு செய்த பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய மாநில தலைவர், நம்முடைய மாநில குழு எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் இணைய வழியாக நாளும் ஒரு கதை சொல்லல் வாயிலாக, குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அடிக்கடி மேடையில் சொல்லுகிறது போல, மாணவரிடம் வாசிப்பும் நேசிப்பும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல்லை முன்னிறுத்தி நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் இந்த மகத்தான பணியை தொடங்கி, முதலிலே நூற்றாண்டு கண்ட ஆளுமை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், கரிசல் இலக்கியத்தின் மகத்துவம் கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய கதைகளை முழுமையாக கதை சொல்லி வாயிலாக கேட்டும், பின்னூட்டத்தால் அந்த கதைகளை மேலும் மேலும் கருத்தியல் பதியம் செய்து நாம் தொடங்கி இருக்கின்றோம் தோழமைகளே. அதை நிறைவு செய்த அந்த நிறைவுக்கான சான்றிதழ் கூட வருகிற 6ஆம் தேதி கோயில்பட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்ட அந்த கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாக சான்றிதழையும் கதை சொல்லிகள் பெற இருக்கிறோம் தோழமைகளே. இரண்டாவதாக, பொது உடைமை சிந்தனையாளர், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியலை தன்னுடைய படைப்பில் தந்த மகத்துவம், குறிப்பாக ஏழை விவசாயிகளின் உழைப்பாளிகளுடைய வாழ்வியலை படைப்பால் பயணிக்க வைத்த தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு, இரண்டாவதாக மீண்டும் கரிசல் மண்ணிற்கே நாம் திரும்பி கீரா ஐயா அவர்களுடைய படைப்புகளை, சிறுகதைகளை ஒவ்வொரு நாளும் கதை சொல்லல் வாயிலாக தொடங்குவது என தீர்மானித்த பொழுது, நம் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த கதை சொல்லல் வாயிலாக வந்தோம், ஏதோ பேசணும்னு இல்லாம கதை எனக்கு அது எல்லாரும் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பயணிக்கின்ற பொழுது பேராசிரியர்கள் பேசிக் கொள்ளுகிற செய்தி இதுதான். மாவட்ட ஆட்சித்தலைவர் கதை சொன்னாரா என்கிற ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவில் தன்னுடைய ஆட்சியர் பணியிலும் சிறப்பாக பணி செய்து, மக்கள் பணியிலும் இலக்கிய பணியிலும் 24 மணி நேரமும் தன்னுடைய சிந்தனை முழுவதும் உழைப்பு என்கிற மக்களுடைய சிந்தனையை நோக்கி பயணிக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் கதை சொல்லியை தொடக்கி வைத்தார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரிடம் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம், இந்த நிகழ்வை 2 ஆளுமைகள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று நாம் விருப்பத்தோடு பொதுச் செயலாளரிடம் விண்ணப்பம் செய்த பொழுது, நாம் கண்டிப்பாக ஏற்பாடு செய்தோம் என்று அந்த தகவலை சொன்னது மட்டுமல்லாமல், இன்றைக்கு கதை சொல்லுவதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அதே போல நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தில் நம்மோடு பயணித்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை, இன்றைக்கு இந்திய அளவில் மக்கள் குரலாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய மக்கள் குறைகளை பதிவு செய்ய இருக்கக்கூடிய மகத்தான மனிதர், தோழர் நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் வை. செல்வராஜ் ஐயா அவர்களையும் நாம் தோழமையோடு இருவரையும் கேட்டோம். இருவரையும் நம்முடைய பொதுச் செயலாளர் அழைத்து வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி முறையாக தொடங்குகிறது. இந்த நிகழ்வை, கீரா அவர்கள் கதைகள் குறித்த நிகழ்வை தலைமை ஏற்பதற்காக தோழர் எஸ்.கே. கங்கா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை வழிமொழிந்தும் முன்மொழிந்தும் தருமாறு தோழமைகளை கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். நான் வழிமொழிகிறேன். நன்றி தோழமைகளே. வழக்கம் போல் ஒவ்வொரு நாளும் நான் நம்முடைய பொதுச் செயலாளரை பார்த்த பிறகுதான் நான் இன்னமும் இலக்கியத்துக்கு நிறைய தொடர்ந்து பயணிக்க வேண்டும், நாம் முழுமையாக அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற சிந்தனை தோன்றுவதற்கு காரணம் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அரமையா அவர்கள். காரணம், நாம் நடத்திய இந்த தொடர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் ரயில் பயணங்களில், பல நேரங்களில் வேறு இடங்களில் இருந்தாலும் கூட, தன்னுடைய வாகன பயணங்களில் இருந்தாலும் கூட பின்னூட்டம் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்த நம்முடைய மருத்துவர் தா. அரமையா அவர்கள் இன்றைக்கு வாழ்த்துரை சொல்ல இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துரை தருமாறு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களே, வரவேற்புரை தருக.
மரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கரிசல் இலக்கிய கழகத்தின் தலைவர், முனைவர், இப்ப சமீபத்துல நாங்க எல்லாம் இலக்கிய ஆட்சியர் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய எங்களது மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய வி.ப. ஜெயசீலன் அவர்களே, இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில துணைத் தலைவராக செயல்பட்டு நாட்டுப்புற பாடல்களை மிக ரம்மியமான குரலில் அனைவரும் ரசிக்கும்படியாக தேர்தல் காலத்தில் கூட ஒரு அமைச்சர் முன்னணியில் கூட பேசுங்க, பாடுங்கள் என்று சொன்னால் உடனே பாட்டை பாடும் வல்லமை பெற்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில துணைத் தலைவர், நாகை தொகுதியின் ஆற்றல் மிகு மக்களவை உறுப்பினர் தோழர் வை. செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி தர இருக்கும் தோழர் நம்மளுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ்.கே. கங்கா அவர்களே, இன்னும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் தோழர் ரமணி அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கும் கவிஞர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கு இந்த நிகழ்வை நாம் செய்கிறோம், நீங்களாம் துவக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய பணி கடுமையானது, சிக்கலானது, பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அவரை சந்திக்குவதும் அதுமாக இருப்பார்கள். அதற்கெல்லாம் இலக்கியத்திற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் என ஒதுக்கி அவருடைய கனவுகளை எல்லாம் பார்த்தால் தீரா காதல் திருக்குறள் என திருக்குறளை மையப்படுத்தி அந்த லோகோவே ரொம்ப அருமையான லோகோ. மாணவர்கள் இந்த பக்கமும் மாணவிகள் இந்த பக்கமும், வள்ளுவர் வந்து 2 பேர்கள் இந்த இரு குழுக்களின் மீதும் தோளில் கையை போட்டு ஒரு தோழனாக, மாணவர்களுக்கு ஒரு தோழனாக இருப்பார் என்ற அர்த்தத்தில் ஒரு லோகோவை உண்டாக்கி மிகச்சிறந்த 2 நாள் மாநாடை நடத்தியவர். கரிசல் இலக்கிய கழகத்தை ஆரம்பித்து கரிசல் இலக்கிய திருவிழாவை விருதுநகரில், கரிசல் இலக்கியம் என்றால் கோவில்பட்டி, விளாத்திகுளம் என்று இருந்த போது அதை விருதுநகரை மையப்படுத்தி சுழலுமாறு மாற்றியவர். கோடை காலத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு சேர்ந்த மாணவர்களுக்கு பல்வேறு விதங்களில் இலக்கிய பயிற்சி, ஓவிய பயிற்சி, இசை பயிற்சி, மேலாண்மை பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகளை ஏழை எளிய மாணவர்களுக்காக நாம் ஆட்சித்தலைவராக இருக்கும்போது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருப்பவர். அதே போலதான் நம்முடைய இந்த நாளும் ஒரு கதை, இந்த கதையை இந்த எண்ணத்திற்கு அடிப்படையாக இருந்ததும் நமது ஆட்சித்தலைவர் அவர்கள் தான். இப்படி ஒரு கு. அழகர்சாமியின் கதைகளை சொல்ல போறோம் என்று சொன்னவுடன் சொல்லுங்க, அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கீகரித்து ஆதரித்தவர். அவருடைய ஒரு உற்சாகத்தின் பேரில் தான் நாம் முதலில் ஆரம்பித்தோம். அது 110 நாள்கள் தொடர்ந்து சொல்லி தமிழொலியினுடைய கதைகளை 32க்கும் மேற்பட்ட கதைகளை தினமும் ஒரு கதையாக சொல்லி முடித்து இன்று கீராவிற்குள் வந்து இருக்கிறோம். கீராவினுடைய கதைகள் 83 கதைகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவுடன் டெல்லியில் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் முடித்து விட்டு நமது MP வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னவனே நான் கட்டாயம் வந்துடுறேன்ட்டாங்க. அதே போலவே இது ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்கிறார். கீராவினுடைய மகன் பிரபாகர், கீரா பிரபாகர், அவர் இந்த அவையில் வந்திருக்கிறார். அவரிடம் சொன்னோம், இந்த மாதிரி நம்ம கீரா அவர்களின் கதைகளை நாளும் ஒரு கதை என்ற வகையில் சொல்ல இருக்கிறோம், நீங்களும் வர வேண்டும் என்று. உடனே வந்திருக்கிறார். பல எழுத்தாளர்கள், பல லட்சுமண பெருமாள் உள்ளிட்ட பல எழுத்தாளர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு அருமையான நிகழ்வு. இந்த அருமையான நிகழ்வில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கரிசல் இலக்கிய கழகத்தின் தலைவர் முதல் கதையை சொல்லி துவங்கி வைப்பது கீரா அவர்களுக்கு செய்யும் மிகச்சிறந்த மரியாதையாகும். எனவே இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன், வரவேற்கின்றேன். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. இந்த நிகழ்வில் தலைமையேற்று இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் கங்காஜி அவர்கள் தலைமை உரை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழர்களே,
இன்று இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கதை சொல்லவிருக்கின்ற விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அருமை நண்பர் முனைவர் வீபா ஜெயசீலன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை இளவல் அறம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற நாகை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை தோழர் வை செல்வராஜ் அவர்களே, அதுபோல கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கரு முருகன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அருமை தங்கை அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்விலே நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் உள்ளிட்டு கலந்து கொண்டிருக்கிற ஆளுமைகளே, தோழமைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பிதாமகனாக திகழ்ந்த பெரியவர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய புதல்வர் கி ரா பிரபாகர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை இலக்கிய பெருமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பண்பாட்டு பேரியக்கம். பேராசான் ஜீவா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தை நாம் இன்றைக்கும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் அண்மை காலத்திலே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் குறிப்பாக இந்த நாளும் ஒரு கதை என்பது ஒரு புதிய அத்தியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு நிறைய கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை, மேடைகளை, கலை இலக்கிய இரவுகளை நடத்திய வரலாற்று அனுபவம் நமக்கு உண்டு என்றாலும் இந்த நாளும் ஒரு கதை என்பது, அதிலும் குறிப்பாக இணைய வழியில் நாளும் ஒரு கதை என்பது அண்மை காலத்தில் நாம் எடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு இலக்கிய ஆயுதம் என்றே சொல்லலாம். இந்த ஆயுதத்தை கூர்மை தீட்டி நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே கவிஞர்கள் என்று சொன்னால் புலமை மிக்கவர்கள் மட்டும்தான் கவிதை எழுத முடியும், கவிதை செய்ய முடியும் என்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் நம்முடைய ஜனநாயக யுகத்தில் கவிதை புது கவிதையாக மலர்ந்த போது கவிதைக்கு மிகப்பெரிய இலக்கண அறிவுகள் தேவையில்லை, இலக்கிய உணர்வு இருந்தால் கவிதை எழுதலாம் என்ற ஒரு சூழல் உருவான போது தமிழ்நாட்டில் ஏராளம் இளைஞர்கள் கவிஞர்களாக மாறினார்கள். அது ஒரு புதுமையாக இருந்தது. அதை போன்று கதை சொல்லலும் அதுபோல். கதை சொல்லல் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு இணைந்து வரக்கூடியது. நாம் எல்லோருமே கதைகளை கேட்டிருக்கிறோம், கதைகளை சொல்லி வந்திருக்கிறோம். அது மனிதனுடைய ஒரு அடிப்படையான இலக்கிய இயல்பு. என்றாலும் கதை சொல்லல் என்பது இன்றைக்கு ஒரு அரங்க நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்மை காலத்திலே தமிழகத்தில் கவியரங்கங்களில் கவிதை வாசிப்பது போல அரங்கங்களில் கதை சொல்லல் என்ற ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் அந்த இலக்கிய வகமையை இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக அழகிரிசாமியினுடைய கதைகள் அத்தனை கதைகளையும் சொல்லியதன் மூலம், அதன் பிறகு தமிழ் ஒளியினுடைய கதைகளை இங்கே எடுத்துரைத்ததன் மூலம், இன்று முதல் கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதைகளை எடுத்து விளம்புவதன் மூலம் நாம் செய்வது கதைகளை சொல்லுகிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் கதை சொல்லிகளை உருவாக்குகிறோம் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். எனவே புதிய புதிய கதை சொல்லிகள் கலை இலக்கிய பெருமன்ற அரங்கத்திலே வலம் வர தொடங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த கதை சொல்லல், குறிப்பாக நாளும் ஒரு கதை என்பது நம்முடைய பொதுச் செயலாளர் இளவல் அறத்தினுடைய சிந்தனை குழந்தை என்றே சொல்லலாம். அவருடைய ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த வடிவத்துக்கு பக்கத்திலே இருந்து அதோடு இணைந்து நின்றவர் நம்முடைய மதிப்புக்குரிய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வீபா ஜெயசீலன் என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒரு வகையில் அதில் ஒரு கூட்டு முயற்சி உருவாகிவிட்டது. தோழர் அறம் இதை செய்தாலும் கூட அன்றைக்கு இவர் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தோடு ஒரு நெருக்கமான ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கிய சூழலில் கரிசல் வட்டார கலை இலக்கியவாதிகளை எல்லாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உருவாக, அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த
நிகழ்வு தொடங்கியது. அந்த நிகழ்வு தொடங்கியது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்முடைய கலைஞர்களை கொண்டாடுவது, நம்முடைய இலக்கியவாதிகளை கொண்டாடுவது என்ற ஒரு சூழலை இன்றைக்கு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த இணைய வழியிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே நமக்கு வாழ்த்துரைப்பதற்காக நம்முடைய அருமை தோழர் வை செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாகை மாவட்ட நாகை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர். நாகையிலிருந்து, நாகை மாவட்டம் என்பது எப்போதுமே இடதுசாரி பாரம்பரியம் கொண்ட ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே தன்னுடைய இளமை பருவம் முதல், திருவாரூர் மாவட்டத்திலே இளமை பருவம் முதலே இடதுசாரி இயக்கத்திலே நின்று வளர்ந்து வந்தவர் நம்முடைய தோழர் செல்வராஜ் அவர்கள். அங்கே திருவாரூர் மாவட்டத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில துணைத் தலைவராக நீண்ட காலம் செயல்பட்டவர். அந்த வகையிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த ஒரு தோழர் நம்முடைய நாடாளுமன்றத்திலே போய் குரல் எழுப்ப போகிறார் என்று சொல்லுகிற போது அது ஒரு பெருமை. தமிழுக்கும் பெருமை, நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் பெருமை என்றே சொல்லலாம். ஆனால் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு ஏற்கனவே பெருமைகள் உண்டு. ஏனென்றால் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முதல் பொதுச் செயலாளராக இருந்த தா பாண்டியன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார். அதே போல நம்முடைய திருப்பூர் சுப்பராயன், அவரும் அரசியல்வாதி, தொழிற்சங்கவாதி என்று சொன்னாலும் கூட அவருடைய ஆளுமையிலே ஒரு பகுதி கலை இலக்கிய பெருமன்றம் என்று சொல்லலாம். கலை இலக்கிய பெருமன்ற இயக்கத்திலே மிக தீவிரமாக இருந்தவர். குறிப்பாக எனக்கு நன்றாக நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சம்பவம் என்பது 1978 திருப்பூரிலே சிறப்பாக கலை இலக்கிய பெருமன்ற மாநாட்டை, மாநில மாநாட்டை நின்று திறம்பட நடத்தியவர் நம்முடைய தோழர் சுப்பராயன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆக தமிழகத்தில் சென்றிருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள், தோழர் சுப்பராயனும் நம்முடைய தோழர் செல்வராஜும் இடதுசாரி இயக்கத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களாக மட்டுமல்லாமல் கலை இலக்கிய பண்பாட்டு பாரம்பரியம் கொண்டவர்களாக, ஜீவா உருவாக்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. அந்த வகையிலே இன்றைக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய தோழர் செல்வராஜ் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதுபோல இன்றைக்கு வாழ்த்துறை வழங்குவது நம்முடைய தோழர் ரமணி அவர்கள். பவானி என்று சொல்லக்கூடிய அந்த நதிக்கரையிலே அமைந்த ஒரு குடும்பம், TN பால் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தோழர். அந்த தோழர் அந்த வட்டாரத்திலே செங்கொடி இயக்கத்தை மட்டும் வளர்க்கவில்லை, அந்த வட்டாரத்திலே தன்னுடைய குடும்பத்தையே இடதுசாரி இயக்கமாக வளர்த்த ஒரு தோழர். அவருடைய ஒரு மகன்தான் நம்முடைய பாப்பா ரமணி அவர்கள். பாப்பா ரமணி அவர்கள் அந்த தன்னுடைய இளமை காலத்திலேயே மாணவர் பெருமன்றத்தினுடைய மாநில செயலாளராக செயல்பட்டு திகார் ஜெயிலில் ஒரு 30 நாட்கள் அந்த இளமை காலத்தை அந்த சிறைச்சாலையிலே கழித்தவர் நம்முடைய பாப்பா ரமணி அவர்கள். பின்னர் வங்கியிலே பணியாற்றிவிட்டு வங்கி பணி முடிந்து வந்த போது அவர் மீண்டும் வேறு தொழிற்சங்கங்கள் அல்ல, இனி என்னுடைய வாழ்க்கையை கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு தத்தம் செய்ய போகிறேன் என்று சொல்லி கலை இலக்கிய பெருமன்ற இயக்கத்தில் இணைந்து செயல்படுகிறார். ஒரு மார்க்சிய சிந்தனையாளராகவும் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் இன்றைக்கு நமக்கு வாழ்த்துறை சொல்லவிருக்கிறார். ஆக இந்த நிகழ்வு என்பது மிகச்சிறப்பான ஆளுமைகளை கொண்ட ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இதிலே நம்முடைய கி ராஜநாராயணன் அவர்களை நாம் இன்றைக்கு நம்முடைய பாடுபொருளாக மாற்றப் போகிறோம். அவருடைய கதைகளை இன்னும் நீண்ட காலத்திற்கு ஒவ்வொரு கதையாக சொல்லி ராஜநாராயணன் அவர்களை, ராஜநாராயணன் தமிழகம் கொண்டாடிய ஒரு எழுத்தாளர். எல்லா எழுத்தாளர்களும் கொண்டாடப்படவில்லை என்று சொன்னாலும் கூட ஜெயகாந்தனை கொண்டாடியது போல அல்லது கண்ணதாசனை கொண்டாடியது போல நாம் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவராக, ஒரு இலக்கியவாதியாக இருப்பவர் நம்முடைய கி ராஜநாராயணன் அவர்கள். என்றாலும் கூட அவருடைய படைப்புகள் காலம் காலமாக நிற்கக்கூடிய படைப்புகளாக இருக்கக்கூடிய காரணத்தால் மீண்டும் மீண்டும் பேச பேச அவருடைய இலக்கியம் என்பது மக்களுடைய இலக்கியமாக மாறும். ஏனென்றால் அவர் மக்கள் இலக்கியத்தை படைத்தவர். மேலோர் மேட்டிமை இலக்கியம் அல்லாமல் மக்களுடைய இலக்கியத்தை படைத்த ஒரு மகத்தான ஆளுமையாக இருந்தவர் நம்முடைய கி ராஜநாராயணன் அவர்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய தலைமை உரையை முடிக்க விரும்புகிறேன். அவருடைய மிக முக்கியமான ஒரு நாவல் என்பது கோபல்ல கிராமம். அதுதான் கி ராஜநாராயணன் அவர்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு அடையாளம் காட்டியது. அந்த நாவல் வெளிவந்தது 1976ஆம் ஆண்டில். அது வெளிவந்த போது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. ஏனென்றால் அப்படி ஒரு நாவல் தமிழில் அதற்கு முன்பு வந்ததில்லை.
எழுத்து இலக்கியத்தில் தமிழ் நாவல் இலக்கிய உலகிலே கோவல்ல கிராமம் போன்ற ஒரு நாவல் வந்ததில்லை. எனவே இது நாவலா, நாவல் இல்லையா, இது என்னது என்ற ஒரு சர்ச்சை தமிழ்நாடு முழுவதும் கிளம்பியது. நீண்ட நாள் அந்த சர்ச்சை நடந்து கொண்டே இருந்தது. அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவராக இருந்த தமிழ் நாட்டார் வழக்காட்சியினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய பேராசிரியர் நாவா அவர்கள்தான். அவர்தான் அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். முற்றுப்புள்ளி வைக்கின்ற போது அவர் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். கோவல்ல கிராமம் என்ற நாவலை எப்படி பார்க்க வேண்டும், கோவல்ல கிராமம் என்று சொல்லக்கூடிய அந்த அழகியல் சித்திரத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி மிக அற்புதமாக பேசினார். அவர் சொன்னார், இந்த நூலை இது முற்போக்கா இல்லை பிற்போக்கா என்று பார்க்க கூடாது, அப்படி வரட்டுத்தனமாக பார்க்க கூடாது. இது ஒரு வரலாற்று நாவல், இது ஒரு வரலாற்று நாவல். நாட்டார் பண்பாட்டு மரபுகளில் இருந்து கிளைத்து வந்த ஒரு நாவல் இது. இதில் தத்துவ தரிசனம் என்பது மேலிட்டு நிற்கிறது, இயற்கைவாதம் என்பது சுருங்கி நிற்கிறது. நாட்டார் பண்பாட்டை அற்புதமாக சித்தரிக்கின்ற ஒரு பெரும் இலக்கிய படைப்பு இந்த நாவல் என்று சொல்லி தாமரை பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை தமிழ் இலக்கிய உலகத்தால் வரவேற்கப்பட்டது. அந்த கட்டுரையினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், கோவல்ல கிராம நாவலினுடைய அடுத்த பதிப்பு வந்தபோது நம்முடைய கி. ராஜநாராயணன் அவர்கள் இந்த கட்டுரையை தன்னுடைய நாவலின் பின்னுரையாக அமைத்தார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி கி. ராஜநாராயணன் என்பவர் நம்முடைய இடதுசாரி இயக்க பாரம்பரியத்தோடு வளர்ந்தவர். அவருடைய உணர்வுகள் மக்கள் இலக்கியமாக இருந்தது, மக்கள் உணர்வுகளாக இருந்தது என்ற முறையில் அவரை கொண்டாடுகிற முறையிலே இன்றைக்கு நாம் தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது மிகச் சிறப்பான ஒன்று. அதிலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை முதலில் கதை சொல்லி தொடங்கக்கூடியதாக நம்முடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறார். அழகாக நம்முடைய தோழர் அறம் சொன்னார், நாங்கள் அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்லுவதை விட இலக்கிய ஆட்சியர் என்று சொல்லி வருகிறோம் என்று சொன்னார். அது பொருத்தம்தான். அவர் அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய செயல்பாட்டாளராக இருக்கிறார். அதனால்தான் தமிழகத்தில் எந்த மாவட்ட செயலாளரும் செய்யாத ஒரு பணியை செய்திருக்கிறார். கரிசல் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கரிசல் வட்டாரத்திலே உருவாகக்கூடிய இலக்கியவாதிகளுக்கான ஒரு இடமாக, அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தனி சிறப்பை காட்டுகிறது, அவருடைய ஆளுமையை காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கதையை சொல்லி இதை தொடங்கவிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு அவருடைய மகன் மதிப்புக்குரிய கி. பிரபாகர் அவர்கள் வந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு மிக நல்ல ஒரு உணர்வை, ஒரு உத்வேகத்தை தருகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நான் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையை. தலைமையால் உரையால் கருத்து பதியம் செய்த தங்களுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதோடு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் ரமணி தோழர், நன்றியுரை சொல்லக்கூடிய முனைவர் கவிஞர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நாம் மகிழ்வோடு பார்க்கிறோம். அடுத்ததாக கதை சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கிய பிறகு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வாழ்த்துரை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய கதை சொல்லி விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைவர், எங்க மாவட்டத்துக்கும் ஆட்சித்தலைவராக வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சிவகங்கை மாவட்டத்துக்கு. அப்படி ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் எங்கள் மாவட்டத்துக்கு இவர் ஆட்சித்தலைவராக வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பணியால் பெருமை சேர்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தான் எடுத்த கொண்ட பணியை நாம் எல்லா இடத்துலையும், நம்ம சாத்தூர்ல SRM நாயுடு காலேஜ் போகும்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாணவர்களோடு நெருங்கி அவர் பேசிய விதம் கம்பனை பார்ப்பது போல இருந்தது, வாழும் வள்ளுவனை போல பார்ப்பது இருந்தது. இது ஏதோ மேடைக்கு சொல்லுவதற்காக, இலக்கிய நயத்திற்காக சொல்லுவதல்ல. அவர் அது போலவே வாழுகிறார். கம்ப ராமாயணத்தை பேச வேண்டும் என்றால் அது ஒரு நீண்டது நெடிய ஒரு ஆழமான கருத்தை பதிவு செய்யக்கூடிய அளவிலே தன்னுடைய கருத்தை எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் தன்னுடைய பணியிலும் முதன்மையாக இருந்து கொண்டு, இலக்கியத்திலும் முதன்மையாக இருந்து கொண்டு, மாணவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்ல கரிசல் இலக்கிய படைப்பாளிகளை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு மகத்தான ஆளுமை. நீங்க கரிசல் மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை காலம் காலத்திற்கும் போற்றத்தக்க வகையிலே சிறப்பாக செயல்படக்கூடிய நம்முடைய முனைவர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்
வணக்கத்திற்குரிய வி.பா. ஜெயசீலன் ஐயா அவர்களை கீரா அவருடைய சிறுகதைகளை தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கதையை சொல்லி தொடக்கி வைக்குமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். மாவட்ட ஆட்சி தலைமையே வருக, கதை தருக. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். மிக முக்கியமான இலக்கிய நிகழ்வை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தி வரும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிர்வாகிகளே, நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மருத்துவர் அறம் உள்ளிட்ட நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் இனிய வணக்கம். இன்று கரிசல் இலக்கிய உலகின் பிதாமகர் என்று போற்றப்படும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்து 100 நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் நிறைய எழுதி குவித்து இந்த மண்ணின் வரலாற்றையும் பண்பாட்டையும் காலம் கடந்தும் நிற்பதற்காக தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக மிகப்பெரிய பங்களிப்பை செய்த ஆகச்சிறந்த இலக்கிய ஆளுமை எழுத்தாளர் கீரா அவர்களினுடைய நினைவை போற்றும் வகையில் ஏற்கனவே கு. அழகிரிசாமி அவர்களினுடைய கதைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் பல கதைகளை சொல்லி அவற்றை நிறைவாக 100 கதைகள் என்று நினைக்கின்றேன் 100 கதைகளை சொல்லி அடுத்து கீராவினுடைய கதைகளை மக்களுக்கு எடுத்து இயம்புவதற்காக இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கலை இலக்கிய பொதுமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இனிய நண்பர் அறம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியையும் தெரிவித்து இந்த நிகழ்வில் என்னை முதல் கதை சொல்வதற்கும் பணித்த அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கதையை சொல்வதற்கு முன்பாக ஒரு 3 கதைகளை நான் கீரா குறித்து ஓரளவிற்கு படித்திருந்தாலும் 3 கதைகளை சொல்லலாம் என்று ஒரு சிந்தனை வயப்பட்டு ஒரு 3 கதைகள் மாயமான், கதவு, கரண்ட், இந்த 3 கதைகளை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதில் எனக்கு மிகுந்த சிறிய கதைதான், ஆனால் அதை படிப்பதற்கு எனக்கு சற்றே மிகுந்த நேரம் ஆகியது. அதற்கு 2-3 காரணங்கள். ஒன்று, அந்த கதையை நான் அணுகக்கூடிய அந்த கதையை பார்ப்பதற்கு அல்லது அந்த கதையை படித்து விட்டு அவதானிப்பதற்கு எனக்கு கிடைக்கும் அனுபவங்களும் வாய்ப்புகளும். இன்னொன்று, அந்த கதை ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்த கதையினுடைய இன்றைய பொருத்தப்பாடு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு வாசகனை அடுத்தடுத்த வரிகளுக்கு வாசிக்க விடாமல் அப்படியே நிறுத்தி வைத்து இந்த சமூகத்தோடும் அவனுடைய அனுபவங்களோடும் மொழியின் அழகியலோடும் கட்டி போடக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர். அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தையை படித்துவிட்டு அந்த கதையிலிருந்து என்னால் நகரவே முடியவில்லை. அப்படி சிறந்த மனிதர்களினுடைய அன்றாடம் எளிய மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை, அதுவும் குறிப்பாக எளிய மனிதர்களுக்கும் அதிகாரத்தினுடைய மையங்களுக்கும் எளிய மனிதர்களுக்கும் அதிகாரத்தினுடைய கண்ணிகளுக்கும் இறக்கி இருக்கக்கூடிய அந்த மிக அழுத்தமான உணர்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த கரண்ட் கதை. அதுவும் குறிப்பாக அந்த கதை ஒரு இப்போதிருந்து 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கதை. 90களின் குழந்தை, 90s கிட்ஸ், இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய எனக்கு அந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது, என்ன பார்க்க முடியுது என்று பார்க்கிறப்ப உண்மையிலேயே கீரா குறித்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். கீராவை படிப்பது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. கீராவை போன்ற எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் இன்னும் நிறைய உருவாக்கி இந்த மண்ணினுடைய மக்களின் வழியை காலம் கடந்தும் குறிப்பாக அவர்களுடைய வழியை போக்குவதற்கு அந்த எழுத்துக்கள் பயன்படுவதற்கு நிச்சயம் முயல்வார்களே. ஆனால் அதுதான் இந்த படைப்பாளர்களுக்கான வெற்றி என்று நான் கருதுவேன். அந்த வகையில் கீராவினுடைய காலம் கடந்து நிற்கும் அந்த படைப்பாளியினுடைய கரண்ட் கதை பற்றி நான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கரண்ட் கதை கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எதிர்கொள்ளக்கூடிய கதை தான். ராமசாமி நாயக்கர் என்று அந்த பகுதியில் ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி புதுசா மோட்டர்ல கரண்ட் வாங்கியிருக்கிறார். இந்த கதையை நான் படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் 90களில் என்னுடைய
தாய்வழி தாத்தா அவர்கள் வந்து நிலக்கோட்டைக்கு அருகில் ஒரு சின்ன வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் அவர்களும் ஒரு சிறு விவசாயி 3 ஏக்கர் 4 ஏக்கர் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால இந்த முதல் வரியிலே என்னை வந்து என்னுடைய அனுபவத்தில் கொண்டு போய் அது நிறுத்தி விட்டது. அப்போதுதான் அங்கும் இந்த மாதிரி மோட்டார் வந்திருந்தது. இப்பெல்லாம் வந்து மோட்டார் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அந்த காலகட்டங்கள்ல 80 90கள்ல 70கள்லாம் வந்து நிறைய வந்து மோட்டருக்கான சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இப்ப வந்து அடுத்தடுத்த லெவல் போயிடுச்சு. மோட்டருக்கான சப்சிடி எல்லாம் கொடுத்து எல்லாருமே இந்த கமலை மாட்டுல இருந்து இறக்கிறத விட்டுட்டு அவர்கள் இந்த இயந்திர பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு இது. ராமசாமி நாயக்கர் ஒரு விவசாயி. அந்த விவசாயி வந்து தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு மக்காச்சோளத்துக்கு. 4 ஏக்கர்ல மக்காச்சோளம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறப்ப படக்குன்னு கரண்ட் நின்று போகுது. கரண்ட் நின்று போன உடனே அப்படியே இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்க தாத்தா ஒரு முறை இதே மாதிரி தோட்டத்துல நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உடனே மம்பட்டியை வந்து அவர் தூக்கி எரிஞ்சிட்டு சத்தம் சொல்லுவார், சவத்துக்கு பிறந்த வயல்களா அப்படின்னு. இந்த பகுதியிலேயே வந்து தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை ஒரு வரியை பயன்படுத்துவார். 2 இது வரும். 2 பிறந்த பயல்களா அப்படின்னு வந்து இந்த கதையில வரும். அந்த முதல் வந்து எடுத்த உடனே வருது சவத்துக்கு பிறந்த பயல்களா அப்படின்னு, இந்த கரண்ட் விடமாட்டானுங்களே அப்படின்னு. அந்த திடீரென்று தடைப்பட்டு போன மின்சாரத்தை தன்னுடைய இப்படி ஒரு கோபமாக, அந்த கோபம் வந்து அவருக்கு அண்ட கடாரத்துக்கு முட்டும். பயங்கர கோபம் வருது. அப்படிப்பட்ட கோபம் வந்த உடனே தூக்கி எரிஞ்சிட்டு போய் பார்ப்பார். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்ப்பார். தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்து இது எப்படி இதுல இருந்து கரண்ட் வர வைக்கிறது, நமக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு வயரை போட்டாவது இந்த மோட்டர்ல இணைச்சு இந்த கரண்ட்டை வர வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிடலாமே அப்படின்னு வரும். ஏன்னா தண்ணி பாய்ச்ச முடியலன்னா அதுல வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்துடும். அதுவும் மக்காச்சோளத்துக்கு வந்து தண்ணிய பாதி தோட்டத்துல இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு மீதி தோட்டத்துக்கு வந்து நாளைக்கோ இன்னும் 2 நாள் கழிச்சோ இல்லை இப்போ கரண்ட் வர்றப்பயே பாய்ச்சணும்னா அதனுடைய வளர்ச்சியில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒன்னா வந்து அந்த பால் பிடிக்காது. இது வந்து நான் விவசாயம் அடிப்படையில வந்து நான் வேளாண்மை பட்டதாரி என்பதால் அதனுடைய தொழில்நுட்பத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உடனே வந்து ஒன்னா முளைக்காது. அதுல வந்து நிறைய பிரச்சனை வந்துடும். அது வந்து ரொம்ப அவரு கொந்தளிச்சுறாரு. கொந்தளிச்சுட்டு தண்ணி வரலையேன்னு அவரை வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு கோபமான மனநிலையில இருக்காரு. கோபமான மனநிலையில இருந்துட்டப்பதான் அவர் யோசிக்கிறார், அந்த நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கமலையில இறஞ்சிட்டு இருந்தோம். அப்படியே அவர் ஜாலியா இருப்பார். கமலையில இறக்கிறப்ப அது மேல அந்த மாடு முன்னாடி போக அது மேல உட்காந்துக்குவாரு. உட்காந்துட்டு தனக்கு பிடிச்ச நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இனிமையா அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அப்படி இருந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து கரண்ட் வர்றதுக்காக அந்த இபி ஆஃபீஸ்ல இருந்து வருவாங்க. வந்து பேப்பர்லாம் அவர்கிட்ட கொடுத்து நிறைய வெள்ளை பேப்பர்ல இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும் கையெழுத்து வாங்குவாங்க. 2000 ரூபாய் கட்டி வாங்குவார். 1962 2000 ரூபாய் அப்படின்றது இப்ப இன்னைக்கு வந்து நம்ம தட்கல்ல வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்கு வாங்கணும்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு. இது அப்பயும் இதோட அதிகமாவே இருந்திருக்கும் அன்றைய சூழல்ல. ஸோ புதுசா வந்து 2000 ரூபாய் பணம் கட்டி அவர் வந்து மோட்டர் வாங்குறாரு. மோட்டர் வாங்கிட்டு அந்த மோட்டரை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியாது. கமலை இல்ல, அந்த மாடு இல்ல, வாய்க்கால் இல்ல, ஓட்டணும்னு அவசியம் இல்லை, அப்படியே அழகா தண்ணி வருது. அதுல ஒரு வார்த்தை வந்து, இந்த வார்த்தை வந்து எனக்கு உண்மையிலேயே அப்படியே ஒரு நிலைகுத்தி நின்று விட்டேன் என்றே சொல்லலாம். அப்படின்னு வந்து அந்த சிவப்பு பச்சை பட்டனை போட்ட உடனே மோட்டார் தண்ணி வரப்ப அந்த சத்தம் வரும். அந்த சத்தத்தை எவ்வளவு பேர் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. சிறு வயதில் என்னுடைய தாத்தாவினுடைய தோட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்பதற்காகவே நான் அடிக்கடி அந்த பச்சை பட்டனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவேன். பச்சை பட்டன் ஆன் பண்ணி சிவப்பு பட்டன் ஆஃப் பண்ணா இதை அடிக்கடி பண்ணலாம். இதுக்காகவே நான் பல முறை என்னுடைய தாத்தாவிடம் வசவும் திட்டு வாங்கி இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இந்த இன்னும் வந்து அந்த அந்த சவுண்டு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படியே கீழே இருந்து அதை அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி வந்து ஒரு சவுண்டு டாயிங் அப்படின்னு வரும். அந்த நீங்க யாராவது பண்ணலைன்னா தோட்டத்துல போய் பச்சை பட்டனை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பச்சை பட்டனை அழுத்திட்டு அந்த டொயிங் சத்தம் வந்த உடனே தண்ணி எல்லாம் கொட்டுறதை பார்த்து அவர் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் ராமசாமி நாயக்கருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியம், ஏன்னா இதுல வந்து எவ்வளவு கஷ்டம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஒரு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த பணியை இவர்கள் தான் செய்ய வேண்டும், இந்த பணியை செய்வதற்கே இவர்கள் பிறந்தவர்கள் என்று ஒரு அடுத்தவர்களுடைய உழைப்பை நாம் உணர்வு ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சமூக ரீதியாகவே சுரண்டுவதை தடை செய்யக்கூடிய ஒரே வழிமுறை அது தொழில்நுட்பம் தான். அது வந்து மோட்டரை இயக்கி நீரை இறைப்பது எப்படி ஒரு விவசாயினுடைய உழைப்பை சுரண்டுவதை தடுக்கிறதோ அதே மாதிரி வந்து மிக்சியும் கிரைண்டரும் கண்டுபிடிச்சு எப்படி வீட்டில் பெண்களுடைய உழைப்பை சுரண்டுவதிலிருந்து தடுக்கப்பட்டதோ இந்த மாதிரி வந்து எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அப்படி ஒரு இயந்திரம் என்பது அவ்வளவு முக்கியமானது. அதை பார்த்த உடனே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஆனா அந்த மகிழ்ச்சி வந்து அதோட இருக்காது. அவர் வந்து அதுக்கடுத்து பணம் கட்டணும். அந்த மோட்டருக்கு வந்து கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில் கட்டுறது வந்து கரண்ட் மோட்டர் கொடுக்க
கொடுக்குறப்ப ஈபிக்காரவங்க வந்து வீட்டுல கொடுத்துட்டு போனாங்க. ஆனா கரண்ட் பில் கட்டுறப்ப இவங்க வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. அவர் இங்க இருந்து பஸ் ஏறி கோவில்பட்டிக்கு போகணும். கோவில்பட்டிக்கு ஒரு அரசாங்க ஆபீஸ்க்கு வந்து கரண்ட் பில் கட்டணும்னு போனா உடனே வாங்கிடுவாங்களா? இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கும்? இப்பயே வந்து ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ ஏதாவது ஒரு அடிப்படை தேவைகளுக்கு போறப்ப ஒரு சாதாரண மனிதராக போகின்ற போது எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லோரும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு 62 1960களில் எப்படி இருந்திருக்கும் சூழல். இன்னைக்கெல்லாம் கூட நிறைய தகவல் தொழில்நுட்ப வசதிகள் வந்துருச்சு, ஊடகங்கள் வந்துருச்சு, நிறைய வெளிப்படைத்தன்மை உள்ள சட்டங்கள் வந்துருச்சு. இவ்வளவு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எப்படின்னா இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த காலகட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். ராமசாமி நாயக்கர் வந்து இப்படி தோட்டத்துல வந்து மக்காச்சோளம் போட்டிருப்பாரு. மக்காச்சோளம் போட்டுட்டு அது வந்து அடிக்கடி கரண்ட் நின்று போயிடும். அந்த கரண்ட் வரக்கூடிய முறையை அவர் எழுதியிருப்பார். ஷிஃப்ட் முறை தான். ஷிஃப்ட் முறை எப்படின்னா, இந்த வாரம் காலையில வந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் மதியம் வரும். ஒரு டைம் இருக்காது. நம்ம வந்து வேலையை வந்து திட்டமிட முடியாது. இதுக்கடுத்து இடையில ஒரு நாள் கரண்ட் போயிடும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீர் பாய்ச்சணும். ரொம்ப வந்து ஒரு வறண்ட அன்னைக்கு நீர் பாய்ச்ச வேண்டிய நாள் கரண்ட் இல்லைன்னா அந்த விவசாயினுடைய மனது என்ன பாடுபடும், இதையெல்லாம் வந்து அந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்து மக்காச்சோளம் போட்டிருப்பாரு. அந்த கரண்ட்டை நம்பி வந்து விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து நின்று போயிடும். இதை பார்த்து ரொம்ப கோவப்படுவாரு. இவனுக்கு இந்த சவுத்துக்கு பிறந்த பயல்கள் இதெல்லாம் புரியாதா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி வந்தாதான் என்ன, அந்த மக்காச்சோளத்துல வந்து திடீர்னு நின்று போயிடும். பாதி தோட்டத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கும், மீதி தோட்டத்துக்கு தண்ணி இருக்காது. திடீர்னு நின்று போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டாதான் என்ன, அவனுக்கு என்ன கேடு வந்துடும் அப்படின்லாம் திட்டுவாரு. இப்படி திட்டி இப்படிப்பட்ட சூழல்ல அதனுடைய பழைய காலத்துல எப்படிலாம் அவர் கமலில இறைச்சாருலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த கதைகள்லாம் நமக்கு அப்படியே போயிட்டு இருக்கப்ப அவர் வந்து மக்காச்சோளமும் இருக்கும், கரண்ட் இது பண்ண மாட்டானுங்க, பணம் வேற கட்டணும். பணம் வந்து 160 ரூபா. இவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சினாலும் 60 ரூபாய்க்கு மேல பாய்ச்ச முடியாது. அவ்வளவுதான் அவர் பயன்படுத்துவாரு. ஆனா நீ வந்து குறைஞ்சபட்ச மினிமம் சார்ஜ் வந்து 160 ரூபா கட்டணும். அப்ப அந்த 100 ரூபா நான் அபராதமா கட்டுறேன், 100 ரூபாய் இந்த கரண்ட் வாங்கினதுக்கு அபதாரம், கரண்ட் வாங்கினதுக்கு அபதாரம்னு சொல்லிக்கிட்டே அந்த 100 ரூபாயை போய் ஒவ்வொரு வருஷமும் கட்டுவாரு. கடைசியில 160 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டணும். கட்டிட்டு அவர் வந்து இப்படி வந்து இந்த மாசத்துக்கு பில் கட்ட கோவில்பட்டிக்கு போவார். ஒரு முறை பில் கட்ட கோவில்பட்டிக்கு போறப்ப அங்க வந்து போனப்ப அவரு அந்த பில் கலெக்டரை வசூல் பண்றவரு ரொம்ப இலக்காரமா பார்ப்பாரு. வாரும் ஐயா வாரும், போர்டை பாரும் அப்படிம்பாரு. போர்டை பார்த்தா அதுல வந்து திங்கட்கிழமை தான் வாங்கப்படும் இருக்கும். ஐயா எங்களுக்கு தெரியாது திங்கட்கிழமை தான் வாங்கினா, ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, திங்கட்கிழமை தான் வரணும் பாரு. இவர் போயிட்டு மறுபடியும் திரும்ப போயிட்டு ஊருக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு செலவு பண்ணி மறுபடியும் திங்கட்கிழமை வருவாரு. திங்கட்கிழமை வந்தப்ப வந்து கொஞ்சம் லேட்டா வந்துருவார். சாயந்தரம் 4 மணிக்கு மேலேயே போய் வருவாரு. அதை பார்த்துட்டு அங்க அந்த பில் கலெக்டர் மறுபடியும் சொல்லுவாரு, 4 மணிக்குள்ள வரமா, நான் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும், எனக்கு ட்ரெஸரியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் கெஞ்சுவார், ஐயா பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, வாங்கிக்கங்கன்னு. அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நொடிச்சு போயிடுவாரு. போயிட்டு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த திங்கட்கிழமை வருவார் பணம் கட்டுறது. பணம் கட்டுறதுக்கு வர்றப்ப வந்து கூடயே ஒரு மனு எழுதிட்டு வருவாரு. எழுதிட்டு வந்து, ஐயா எனக்கு வந்து முழுசா கரண்ட் விடுங்க, முழுசா ஒரு நாள் முழுவதும் கரண்ட் கொடுங்க, அட்லுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்காவது கொடுங்க, அப்படின்னா நான் மொத்தமா வந்து ஒரு நாள் மக்காச்சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருவேன். இப்படி அரை குறையமா கொடுத்தீங்கன்னா பாதி பாய்ச்சிட்டு பாதி பாயாம போயிட்டா என்னுடைய பயிர் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப இது பண்ணுவாரு. சரி, இந்த மனுவை எடுத்துக்கிட்டு கொடுக்க வருவார். இந்த பணத்தை கட்டிட்டு மனுவை கொடுக்க போறப்போ முதல்ல போய் ஒரு அலுவலரை பார்ப்பாரு. அவர் பார்த்த உடனே இதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு. சரி, இவருக்கு மேலதிகாரி யாரு அப்படின்னு பாக்குறப்ப இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தவர் வந்து அந்த பில் கலெக்டரோ ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பியூனோ யாரோ பார்த்திருப்பாரு. அவர் வந்து சரியா பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. அவருக்கு மேல இருக்க ஒரு அதிகாரிகிட்ட போவாரு. அவர் வந்து காக்கி சட்டை போட்ட ஒரு அதிகாரி, காக்கி சட்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு இபி அதிகாரி வந்து குறைஞ்சபட்சம் அனைமா ஒரு லைன்மேனாவோ ஃபோர்மேனாவோ இல்லை வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவல்ல இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்பாரு. அவர் வந்து இல்ல எங்களுக்கு மேல இருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருக்கு, அப்படிலாம் வருஷத்துக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. சரி, இதுக்கு மேல யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போவாரு. அவர் வந்து அப்படியே ஆபீஸ்ல உட்காந்துட்டு கடவுத் கிச்சன் மாதிரி இருப்பாரு. அவரும் வந்து சரியா பதில் சொல்ல மாட்டாரு. சரி, இந்த ஆபீஸ்ல பெரிய அதிகாரி யாரு அப்படின்னு அவரை பார்க்க போவார். அவரை பார்க்க போறப்ப அவர் நல்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு அதிகாரி, தலைமுடி வந்து தும்பை பூவா நரைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து காஃபியை வந்து பிளாஸ்க்ல ஊத்தி அப்படியே குடிச்சிட்டு இருந்தாரு. அப்படி தலையை நிமித்தி குடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த தொண்டையில ஒரு உருண்டை உருள்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அழகியல் எல்லாம் எழுதுவாரு. அப்படியே அவரு இப்ப காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த அதிகாரி கிட்ட பக்கத்துல மெதுவா போவாரு. போறப்ப அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அவர் காஃபி குடிச்சு வச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடும். நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப சைட்ல வந்திருக்கிறத வந்து அவர் கவனிக்க மாட்டார். கவனிக்க மாட்டார்னா அவருக்கு வந்திருக்கிறது தெரியும். இது வந்து அதிகாரிகளா வேலை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் கண்டுக்காம நம்ம வாட்டுக்கு ஃபைலை பார்க்கலாம், பேப்பரை பார்க்கலாம் அப்படின்றது, இது எப்படி பார்க்கணும் அப்படின்றது அதிகாரிகளா வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. அது ஒரு அதிகாரியா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தரை வந்து நம்ம கண்டுக்க கூடாது, அல்லது வந்து அவரை வந்து
பொருட்டா மதிக்க கூடாது, அல்லது வந்து அவரை நம்ம உதாசீனப்படுத்தணும்னா எப்படி அதனுடைய உடல் மொழி இருக்கும் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி வந்து அவர் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து அவர் நின்றுட்டே இருப்பார். அவர் வந்து ஐயான்னு கூப்பிட மாட்டார், இல்லை எதுவுமே சொல்ல மாட்டார், அவர் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா இவர் மூலமா அவருக்கு வேலை ஆகணும், அவரை வந்து கோவப்படுத்திடக்கூடாது. அப்ப அவர் நின்றுட்டே இருக்கிறப்ப கடைசியில வந்து அவர் ரொம்ப நேரமா பார்க்க மாட்டார். ரொம்ப நேரம் பார்க்காம அவர் திரும்பி ஒரு பூனை மாதிரி நடக்கிற மாதிரி போவார் அப்படின்னு எழுதுவார். அந்த ராமசாமி நாயக்கர் வந்து அந்த அலுவலகத்தில் போறப்ப மறுபடியும் திரும்பி என்ன அப்படின்னு கேட்பார். ஐயா இப்படி வந்து இது அப்படின்னு சொல்றப்ப அவர் அதை என்ன மனுன்னு வாங்க மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, அப்படியே வச்சுட்டு போம் போம் பதில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலான ஒரு அலுவல் மொழி. பதில் போட்டுறோம், ரிப்ளை அனுப்புறோம், அதுக்கு வந்து ஒரு கடிதம் வச்சிருங்க. இதெல்லாம் வந்து அந்த 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 மனுவில் வந்து ஒரு மனுவில் வந்து அவருடைய வழிகள் இருக்கும். அந்த மனுவில் வந்து எழுதப்படாமல் சொல்லப்பட முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத செய்திகள் அதில் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர் வந்து எழுதியிருக்க முடியாது. அவர் வந்து இந்த பயிர் எனக்கு பாதி தண்ணி பாய்ச்ச முடிஞ்சது, மீதி பாய்ச்ச முடியலன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூட இந்த விவசாயினுடைய மனநிலை இருக்கலாம். இதை அவரிடம் பேசியிருந்தால் ஒருவேளை அவருக்கு சொல்லியிருக்க முடியும். அவர் வந்து நீ வச்சுட்டு போ, நான் பதில் அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்க்க கூட மாட்டார். அவர் பதில் வரும் அப்படின்னு ஒரே 2 வார்த்தைகள்ல முடிச்சிருவார். முடிச்ச உடனே இவர் வெளியில வருவார். வெளியில வந்த உடனே வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாரமா இருக்கும். பாரமா இருக்கிறப்ப இவர் வந்து மனசுல நினைப்பாரு, இவங்க மனிதர்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு. அந்த பில்லு கட்ட வரப்ப ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இன்னைக்கும் இபில வந்து ஏதாவது ஒருத்தர் சொன்னா கன்சியூமர் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. சார் கன்சியூமர் இன்னும் பில்லு கட்டல. நான் எனக்கு வந்து திங்கக்கிழமை வந்து மக்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட இபி தொடர்பான மனுக்கள்லாம் நிறைய வந்தது. பட் இங்க இருக்கிற ஒரு இபி அதிகாரி வந்து ரொம்ப நல்ல அதிகாரி. நான் என்ன வந்து கூப்பிட்டு சொன்னாலும் அடுத்த வாரமே அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா பொதுவாக வந்து சில சிக்கல்கள் ரொம்ப எல்லா துறைகளுமே இருந்தாலும் இந்த இபியில வரக்கூடிய சிக்கல்கள் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கும் பல நேரங்கள்ல. இந்த கன்சியூமர்ன்ற வார்த்தை இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. அவர் வந்து நினைச்சுக்குவாரு, இந்த இபில கன்சியூமர்னு சொல்றாங்களே, அது வந்து கன்சியூமர்னா அதுக்கு அர்த்தம் நாய்க்கு பிறந்த பயல்களா அப்படின்றதா இருக்கும் போல. ஏன்னா நம்ம ட்ரீட் பண்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்குவார். அந்த பில்லு கட்ட போறப்ப அந்த பில் கலெக்டர்ல இருந்து மற்ற அதிகாரிகள் எப்படி ஒரு உதாசீனப்படுத்துறாங்க, ஏதாவது ஒரு கோரிக்கைன்னு சொல்றப்ப எப்படி வந்து அலுவலர்கள் உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்றது வந்து இது இருக்கும். இதை சொல்ற இதே இதுல 2-3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மீம் பார்த்தேன். ஒரு கார்டுல வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மீம். அதுலன்னா நத்தையோட படம் போட்டிருக்கோம். இபி அதிகாரிகள் when they are attending your complaints, நம்ம ஏதாவது ஒரு புகார் சொன்னோம்னா அதுக்கு வர்றப்ப நத்தை மாதிரி வருவாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து ஒரு சிறுத்தையோட படம் போட்டிருக்கோம். when they are coming to cut your fuse, நீங்க வந்து பணம் கட்டலைன்னா ஃபியூஸ் கட் பண்றதுக்கு அவங்க வரக்கூடிய வேகம் அப்படின்னு வந்து ஒரு இணையதளத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ இந்த இதுல வந்து ஒரு மக்களினுடைய வழிகளை அந்த காலத்துல ஒரு கதையாக எழுத முடிந்தது. இன்னைக்கு ஒரு நவீன தொழில்நுட்பத்துல ஒரு மீமாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு இந்த கதையை பார்க்கப்ப என்னால் அதை யோசிக்க முடிந்தது. ஸோ இப்படி அந்த ராமசாமி நாயக்கர் வந்து நாய்க்கு பிறந்த பயல்களா அப்படின்றத அந்த கன்சியூமர்ஸுக்குன்றதான வார்த்தைய பொருளா இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டே தான் அவர் இருப்பாரு. இந்த பெரிய அதிகாரி வந்து பதில் வரும்னு சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே அந்த படியில இருந்து வருவார். படியில இருந்து வர்றப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதை எழுதியிருப்பார். ஒரு இது மாதிரியான அலுவலகங்கள்ல ஒரு எளிய மனிதர்கள் போகின்றப்ப என்ன மாதிரியான இதை எதிர்கொள்றாங்க. அப்ப அவரை பேசி அவரை சொல்லியிருக்கலாம், அல்லது ஐயா நீங்க கேட்கறது சட்டப்படி சரியில்லை, நீங்க இதே தான் உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து கேட்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தனித்தனியாக கரண்ட் கொடுத்தா நாங்கள் எப்படி வந்து கரண்ட் கொடுக்குறதா பொதுமக்களுக்கு, இல்லை எப்படி நடத்துறது டிபார்ட்மெண்ட்டை அப்படின்னு ஏதாவது ஒரு அவர் தரப்பு நியாயங்களை கூட சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாம போ பதில் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் நினைப்பாரு, இவர் என்னை அவமான கூட படுத்தவில்லை, அவமானப்படுத்தி இருந்தாலாவது எனது மனது ஆறி இருக்கும். இதுல வந்து ரொம்ப மோசமானது தான். இவர் அப்துல் ரஹ்மானோட ஒரு புகழ்மிக்க கவிதை ஒண்ணு இருக்கும். ஒரு அப்துல் ரஹ்மானோட கவிதை ஒண்ணு. அது என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு தலைவன் காதலன் வந்து காதலியை பார்த்து சொல்லுவான், நீ என்னை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எதிரியாகவது ஏற்றுக்கொள், நமக்குள் எதிரி என்ற சம்பந்தமாவதாக இருக்கட்டும் அப்படின்னு எழுதுவார். என்னை நீ நண்பனா ஏத்துக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை, என்னை நீ நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரியாகவாது ஏற்றுக்கொள், உனக்கும் எனக்கும் எதிரி என்ற சம்பந்தமாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அவர் அவமானப்படுத்தி இருந்தாலும் ஒருத்தர் வந்தாரு, நம்ம இதை சொன்னோம், அவர் வந்து அதை சொல்லிட்டாரு,
அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சரி ஒரு சண்டை போட்டு வந்திருக்கலாம். எதுவுமே இல்லாம அவரை இது பண்ணது ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு வெளியில வருவார். வெளியில வரப்ப மறுபடியும் கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடும். நடந்தே ஒரு ஊருக்கு போகணும்னு கிளம்புவாரு. கடந்து போறப்ப கோயில்பட்டியினுடைய நகரத்தை அப்படியே மெதுவா கடப்பாரு. கடத்த போறப்ப வேஷ்டியை நல்லா இழுத்து பிடிச்சி கட்டிட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கிறப்ப அந்த கடை வீதிகள்ல வந்து ஒரு பகல் ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்குன்னு இருட்டு வந்திருக்காத ஒரு சூழல்லையே வந்து ஒரு கடையில லைட் எரிஞ்சுட்டு இருக்கும். பகல்ல தேவையில்லாத ஒரு கடையில கூட தேவையில்லாத சூழல்ல கூட ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. இது வந்து ஒரு குறியீடு. இங்க தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து கரண்ட் இல்ல. இங்க தேவைப்படக்கூடாத இடத்துல வந்து இஷ்டத்துக்கு இருக்கு. இங்க வந்து ஆஃப் பண்றது இல்ல. பகல்ல கூட இங்க கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அங்க வந்து நமக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு கரண்ட் இல்ல அப்படின்ற ஒரு குறியீடை வந்து சொல்லுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாலை மங்கும். மாலை மங்கி இரவு தொடங்குறப்ப அப்படியே போறப்ப கடை ஃபுல்லா அந்த நகரம் ஃபுல்லா வெளிச்சத்துல மின்னும். அப்படியே கலர் கலரா பல்ப் எரியும். அது அமந்து எரியும். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அப்பதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளிங்கிங் லைட்ஸ் ஒவ்வொரு லைட்டா அமந்து எழுத்துக்களா உருவாகிறது. இந்த மாதிரியான லைட்ஸ் எல்லாம் எரியறதெல்லாம் பார்த்துட்டே போவாரு. அந்த நகரமே வந்து ரொம்ப மின்னொளி விளக்குல மின்னும். ஒரு நகரத்துல மக்கள் வந்து தங்களுடைய அன்றைய தேவைகளில் அது ஆடம்பரமாக கூட இருந்திருக்கலாம். அப்படி வந்து விளக்கு மின்னுது. ஆனா ஒரு விவசாயி சோறு போடக்கூடிய ஒரு சூழல்ல, அதுவும் சுதந்திரம் அடைந்து ஒரு 15, 20 ஆண்டுகளுக்குள்ள இன்னும் வந்து அப்பொழுது உணவு தண்ணீரை எல்லாம் நம்ம அடையல. அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்பது கதையின் வழியாக அந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு கரண்ட் இல்லாம இந்த மாதிரி ஒரு அடிப்படையான தேவைகளை கூட அல்லது அடிப்படையான புகாரை கூட நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழிமுறை இல்லாமல், ஒரு ஆற்றுப்படுத்துவதற்கு ஒரு வழி இல்லாமல் அந்த விவசாயி வந்து எவ்வளவு இதுவா போறாரு அப்படின்னு அந்த குறியீடுகளை வந்து சொல்லியிருப்பாரு. கோயில்பட்டி நகரத்துல முழுவதும் கடைகளில் மின்சாரம் மின்னொளி விளக்குகள் மின்னுகின்றன. ஆனால் அங்க வந்து அவருக்கு ஒரு விவசாயம் பண்ணுவதற்கு ஒரு 4 ஏக்கர்ல சோளத்தை போட்டு எடுக்கிறதுக்குள்ள அவர் இவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு என்ற கதைகளின் வழியாக அந்த விவசாயி வந்து தனது மனசுல இருக்கிற அப்படியே நடந்து போக போக தன்னோட மனசுல இருக்கக்கூடிய கோழைத்தனத்தை தூக்கி எறிவாரு. தைரியத்தை வர வச்சுக்குவாரு. வர வச்ச உடனே மறுபடியும் காலை கொஞ்சம் அகட்டி காலை வலது காலில் தட்டி விட்டு அந்த வேஷ்டி எடுத்து மடிச்சு கட்டுவாரு. மடிச்சு கட்டிட்டு போவாரு. நேரா போயிட்டு அந்த டிரான்ஸ்பார்மத்தை பார்ப்பாரு. பார்த்துட்டு மின்னும் நடப்பாரு. நடக்கிறப்ப விவசாயிகளை நோக்கி நடந்தார் அப்படின்றது. அதுக்கடுத்து அதான் அந்த கதை அப்படியே முடியும். அவர் வந்து நடந்து போயிட்டு விவசாயிகளை நோக்கி நடந்து சென்றார். இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் நம்மளே இன்னொரு கற்பனை கதை கூட எழுதிடலாம். விவசாயிகளை நோக்கி நடந்து சென்றார். விவசாயிகள்லாம் ஒருங்கிணைச்சிருப்பாரு. ஒரு அதற்கடுத்து அந்த முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகார படியின் நிலைகளில் சென்று இருப்பார். சென்று மிகப்பெரிய போராட்டங்களையோ அல்லது தொடர்ச்சியான முன்னெடுப்புகளின் மூலமாகவோ அந்த இதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கலாம். அங்க வந்து ஒரு சப்ஸ்டேஷன் போட்டிருப்பாங்க. அல்லது வந்து அந்த சப்ஸ்டேஷன் மூலமாக முறையாக வந்து விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இருமுனை மின்சாரம் அந்த காலத்தில் வழங்கி இருப்பார்கள். அதற்கு பிறகு அப்படி வந்து விவசாயத்திற்கு மின்சாரம் என்பது மிக முக்கியமான ஒரு இது. அதுவும் அந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயினுடைய மனநிலையாக நகர்ப்புற வளர்ச்சியும் கிராமத்தினுடைய விவசாய வளர்ச்சியும் ஒன்றாக நிகழ்ந்ததா என்பதை ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் அந்த கதையின் வழியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றும் ஒரு அரசு அலுவலர்களுக்கும் அதிகார மையங்களுக்கும் சாமானியர்களுக்கும் இடையான தொடர்பை இன்னும் என்னை போன்ற அரசு அலுவலர்கள் எல்லாம் இந்த கதையின் வழியாகவாது புரிந்து கொள்ள வேண்டும் என்று வழிநடத்தக்கூடிய ஒரு கதையாகவும் காலம் கடந்து நிற்கக்கூடிய இந்த கரண்ட் கதை தான் இன்று எனக்கு மிகவும் பிடித்த கதை. அந்த கதையை சொல்வதற்காக இனிய வாய்ப்பை வழங்கிய நண்பர் மருத்துவர் அறம் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே. கதையை முழுமையாக சொல்லியிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறேன். கதையினுடைய கதாபாத்திரத்தை தான் நடைபெறுந்து தன்னுடைய நடையில் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் கதையினுடைய நாயகனாகவே மாறி கதையை கொண்டு சென்ற விதம் மிக மிக அருமை. அது தொடர்பான பின்னூட்டங்கள் நிறைவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக கதை குறித்தும் இந்த நிகழ்ச்சி குறித்தும் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில துணைத் தலைவர், நாகப்பட்டினத்தினுடைய மக்களவை உறுப்பினர், எளிய மனிதர், எங்களுடைய பொதுச் செயலாளர் வார்த்தைகளால் சொல்லுவதென்றால் நல்ல பாடகர். குறிப்பாக எங்க தோழர் கலை இலக்கிய பெருமன்றம் கூட்டம்லாம் நடந்தது அப்படின்னா அவங்களே எனக்கு அதுதான் எனக்கு உங்க வேட்பாளரை அறிவிச்ச பிறகு எனக்கு சிந்தனைக்கு வந்து அந்த கற்பனை மயக்க பிடிச்சு சங்கடமே இல்லாம 2 பாட்டு கம்பீரமா பாடுகிற அந்த ஒரு மனிதர் இங்க கம்பீரமாக ஒரு நாடாளுமன்றத்தில் தன்னுடைய மக்களினுடைய பிரதிநிதியாக கேட்க இருக்கிறோம். அவருடைய மக்களுடைய குறைகளை நிறைகளை பகிர்ந்து பேசுகிற ஒரு நல்ல தோழமை மிக்க தோழர் நம்மோடு இந்த கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தக்கூடிய 100 ஆண்டு கண்ட ஆளுமைகள்
குறிப்பாக கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கி. ரா அவர்களுடைய கதைகள் குறித்த நாளும் ஒரு கதை என்கிற இணையவழி தொடர் ஆரம்ப நிகழ்வில் வாழ்த்துறை தருமாறும் பின்னூட்டம் தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில குழு ஒருங்கிணைக்கும் நாளும் ஒரு கதை நிகழ்வில் கரிசல் மன்னனுடைய மக்கள் எழுத்தாளர் கீரா அவர்களுடைய கதைகளை கூறும் இணையவழி நிகழ்வின் தொடக்க விழாவில் பங்கேற்பதில் உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தலைமையேற்று உரையாற்றிய மாநில தலைவர் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும், வரவேற்று அறிமுக உரையாற்றிய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. ஆரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை கதை சொல்லி தொடங்கி வைத்த, குறிப்பாக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னது போல, கதையின் நாயகனைப் போலவே அல்லது கீராவாகவே வாழ்ந்து அந்த கதையை மிக சிறப்பாக சொல்லி தொடங்கி வைத்த விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி.பா. ஜெயசீலன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கும் மாநில பொருளாளர் தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கும், நன்றியுரை கூறவிருக்கிற முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், இந்நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிற கீரா அவர்களுடைய அன்பு மகன் கீரா பிரபாகரன் அவர்களுக்கும், இந்நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும், இந்நிகழ்வை கண்டும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டெல்லி இல்லத்திலிருந்து, தமிழ்நாடு இல்லத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று பங்கு பெறுகிற முதல் நிகழ்ச்சி இது. பொதுச் செயலர் டாக்டர் ஆரம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டவுடன், நாடாளுமன்ற பணிகள் இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறேனே என்று சொன்னேன். ஆனாலும் இது ஒரு காணொலி காட்சியிலே நடைபெறுகிற நிகழ்வு, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நானும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பது, நான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தில், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தில் பணியாற்றுகிற காலத்திலிருந்து, ஒரு தொடக்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் நான் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமாக இருந்த காலத்தில் தொடங்கி பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அப்போதெல்லாம் கலை இலக்கியம் இன்றி நமது இயக்கத்தின் எந்த நிகழ்வும் நடந்ததில்லை. குடும்ப உறவாக, தோழமை உணர்வாக பெருமன்றத்தின் கலை விழாக்கள், நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. நான் திருவாரூர் மாவட்டம் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் என்று சொன்னாலும் எங்கள் ஊர் மன்னார்குடி. அந்த மன்னார்குடியில் தான் மேலாள் பொதுச் செயலாளர் காமராஜ் அவர்கள் இருக்கிற இடம். ஆகவே நாங்கள் திருவண்ணாமலையை பின்பற்றி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், அதே போல முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவர்களால் நடத்துகிற இந்த விழாவை பார்த்து, மன்னார்குடியிலே தேரடி திடல் என்று ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அநேகமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இயல்பாகவே பங்கு பெறுகிற சிறந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இன்றைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில குழு இணைய வழியாக தொடர்ந்து இலக்கிய பரவலாக்கும் அரும்பணியினை ஆற்றி வருகிறோம். முதலில் அருமை எழுத்தாளர் கு. அழகிரசாமி அவர்களுடைய 100க்கும் மேற்பட்ட நாட்கள் கதைகள் சொல்லப்பட்டன. தொடர்ந்து மக்கள் கவிஞர் தமிழ்வழியின் கதைகள் 30 நாட்களுக்கு மேலாக மொழியப்பட்டது. இவற்றை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா அவர்களுடைய கதைகள் இன்று தொடங்கி சுமார் 100க்கும் அதிகமான நாட்கள் சொல்லப்படவிருக்கிறது. ஒரு வகையில் இப்படி கதைகளை, இலக்கியங்களை மக்களிடம் எடுத்து செல்ல நம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உந்து சக்தியாக இருந்தார். பல புதியவர்கள், ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், குறிப்பாக பெண்கள் பங்கேற்பாளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் இருப்பது என்பது நம்முடைய பெருமன்றத்திற்கும் நமக்கும் ஒரு பாராட்டுக்குரிய செயலாக இருக்கிறது என்பதை அறிந்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன்.
குறிப்பாக கீராவும் கு. அழகர்சாமி அவர்களும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள், ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஒரே கருத்தியலை பின்பற்றியவர்கள். இருவரும் சாகித்ய அகாதமியுடைய விருதை பெற்றவர்கள். தமிழின் இலக்கிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்தவர்கள். கீராவின் கதை உலகம் என்பது ஒரு தனிச்சிறப்புடையது. அவர் ஒரு பெரும் கதை சொல்லி என்ற பெயரில் இதழை நடத்தி அதனை இலக்கிய இயக்கமாக விரிவாக்கியவர். தமிழில் வட்டார வழக்கின் முன்னோடி. இப்படி பல்வேறு சிறப்புகள் அவர்கள் உண்டு. முற்போக்கு படைப்பியல் முன்னோடி என்று கூட நாம் சொல்லலாம். இந்தியாவில் அரசியல் களத்தில் காந்தி மகான் உருவம் போலவே தமிழ்நாட்டில் இலக்கிய தளத்தின் கீராவை அவர்களுடைய உருவமும் நிலை பெற்றிருக்கிறது. வயதான கீராவைத்தான் நமக்கு தெரியும். வீடுகளில் கதைகள் சொல்லிய தமிழ் தாத்தாக்களின் ஒரு குறியீடாக கீரா அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களின் கதைகள் எளிய மக்களை பற்றியவை. பேசப்படாத மனிதர்களை தன் கதைகளின் நாயகர்கள் ஆக்கியவர். கதவு, வேட்டி ஆகிய இரண்டும் தமிழ் இலக்கியத்தில் கல்வெட்டுகளாய் பதிந்தவை. இப்படி பல கதைகளை சொல்ல முடியும். கீரா தன் கதைகள் வழியே தமிழ் சமூகத்தோடு உரையாடினார், விவாதித்தார், அநீதிகளை கண்டு பொங்கி எழுந்தார், அதிகாரத்தலங்களை, போலித்தன்மைகளை சாடினார். கீரா அவர்கள் நாட்டுப்புற கதைகள், சொலவடைகள், கரிசல் கேட்டு கடிதாசி, நாட்டுப்புற களஞ்சியம் என நாட்டுப்புறவியலுக்கு பங்களிப்பு செய்தவர். அவர் இசையில் தனியான ஒரு ஈடுபாடு கொண்டவர். இசை குறித்து தன் படைப்புகளில் பதிவு செய்தவர். இளையராஜா உட்பட பல இசை வாணர்களோடு நெருக்கமாக இருந்தவர். நாட்டார் இசை மேதை டாக்டர் கே. குணசேகரனை அவருக்கு நிரம்ப பிடிக்கும். அவர்களின் பாடலை ரசித்து கேட்பார். KG அவர்களை பற்றி கீரா இப்படி பதிவு செய்துள்ளார். ஆக்காட்டி பறவை பற்றிய பாடலை கே. குணசேகரன் எனக்கு முதலில் பாடி காட்டினார். வெளவெளத்து போனேன், என் நாடி நரம்புகள் முறுக்கேறின, கண்கள் பொங்கும் நீரின் இடையே அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் எனக்கு பட்டது, இதோ நமக்கு ஒரு பால் ரோப்சன் கிடைத்து விட்டார் என்று. அமெரிக்க கருப்பின மக்களிடமிருந்து எழுந்த எழுச்சி கலைஞன் பால் ரோப்சனை KAGயோடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டின் பால் ரோப்சன் என கீரா அவர்கள் பாராட்டினார். அந்த புகழ்பெற்ற பாடலை கீராவின் கதை சொல்லி நிகழ்வில் டாக்டர் KAG அவர்களுடைய நினைவாக பாடி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டேன், எங்கெங்கே முட்டையிட்டேன், ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டேன், எங்கெங்கே முட்டையிட்டேன். நான் கல்ல தொலைச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு. நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சில மூத்த குஞ்சு கரதேடி 3 மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சு கரதேடி 4 மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சு கரதேட போகையிலே 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 அந்த காணாங்குரத்தி மய, அந்த காணாங்குரத்தி மய கண்டிருந்து கண்ணி போட்டான். என் காடு 2 கண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க, நாடுத கண்ணீரு
ஆறா பெருகி ஆட குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, நாம் பெத்த நான் பெத்த மக்கா, உங்களை பாதியில விட்டுட்டு நாம் பரலோகம் போறேனே போறேனே போறேனே. ஏ ஏழக்குருவியே ஏழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, ஏழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது, வளை என்ன பெருங்கணம்மா அதை எருக்க வழிகளும் இருக்குதம்மா. ஏ கத்தும் குருவியே கத்தும் குருவியணி கதறி எழக்கூடாது, கத்தும் குருவியணி கதறி எழக்கூடாது, வளை என்ன பெருங்கணம்மா அதை எருக்க வழிகளும் இருக்குதம்மா. ஏ தன்னை நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே, ஏ தன்னே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே, ஏ தன்னை நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே, ஏ தன்னே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக அருமை தோழர். எங்க அதாவது நிறைவா ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கும் முன்னாடியே தோழர் நம்முடைய எண்ணம் அறிந்து பூர்த்தி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உள்ளத்தை உருக்கிய பாடல். உள்ள உருக்கிய. நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துறையும் கீராவை பற்றிய அந்த தரவுகளும் மக்களிசை பாடல் என்பது நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் கூட கலையும் இலக்கியமும் சேர்ந்ததுதான் என்கிற அந்த பயணத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்த்துறையால் பெருமை அடைகிறோம். தன்னுடைய மக்கள் பணிக்கு இடையிலும் இலக்கிய பணியில் இணைத்து கொண்ட ஆளுமை, தொடர்ந்து இணைத்து கொண்டு பயணிக்கிற உங்களுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டு பூரிக்கிறோம். தோழமையே நன்றியும் பாராட்டுகளும். ரமணி தோழர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த கதையை பற்றிய பின்னூட்டம் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள், கதையினுடைய பின்னூட்டம் தயவுசெய்து தோழர்கள் கதையினுடைய பின்னூட்டம் மட்டும் சொல்லவும். கதையை பற்றி நீங்கள் இருக்கிற கதையை அப்படியே சொல்ல வேண்டாம், கதையினுடைய பின்னூட்டம் மட்டுமே தேவை. ஒரே நிமிடத்தில் முடிச்சு. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். ஒரே நிமிடத்தில் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சியர், இலக்கிய ஆட்சியர் மிக அற்புதமான கதையை சொன்னார். அருமையான இளைஞர், ரொம்ப அழகா தோற்றமளிச்சாரு, கதை அழகா சொல்லியிருக்காரு. நம்ம மருத்துவர் அறத்தை போலவே இவரும் அழகா இருக்காரு. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப தொடக்கமே ரொம்ப சிறப்பாக கலை நயத்தோட ஒரு அதிகார வர்க்கம் எப்படி இருக்கிறது என்று ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் சொல்றதுதான் மிகப்பெரிய விஷயம். 60களில் அந்த எங்க வீட்டுல எங்க தோட்டத்துல கரண்ட் வர இதே அனுபவத்தை நானும் பெற்றேன். கரும்பு தோட்டத்தை தண்ணி கட்டிட்டே இருப்போம், திடீர்னு நின்று போச்சு. எங்க அப்பா புலம்புவாரு, நாயிங்க நாயிங்க நாயிங்கன்னு வரு. அதனால இந்த கதை ஒரு உயிரோட்டமான மக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையை, அதுவும் ஒரு ஆளும் வர்க்கத்துல இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர் மிக யதார்த்தமாக ஏழை மக்கள், ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த கதையை தேர்ந்தெடுத்து சொல்லிய விதம் மிக அருமை. நம்முடைய மிகுந்த பாராட்டுக்குரியவர். இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்ததாக யாராவது பின்னூட்டம் சொல்லணும்னா கையை உயர்த்தினீங்கன்னா அந்த குறியீட அடிப்படையில நம்ம கொடுப்போம். இப்பொழுது தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர், நீங்க முடிச்ச பிறகு நம்ம ரமணி தோழர்கிட்ட போயிட்டு அப்புறம் மறுபடியும் பின்னூட்டம் போவோம். நன்றி தோழர். எழுதாளர் லட்சுமண பெருமாள் இருக்காங்க, அவங்க சொல்றாங்கன்னாலும் கேட்டோம். நன்றி 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 நன்றி. பிரபாகர் அவங்களையும் பேச சொல்லி. கண்டிப்பா சொல்றேன் பொதுச் செயலாளர், கண்டிப்பா சொல்றேன். சிவசுப்பிரமணியன் தோழர் அவங்கள பேச சொல்றீங்களா? இல்ல, நீங்க பேசுங்க. நீங்களாம் எப்பொழுதுமே எங்களுக்கு பின்னூட்டம், உங்களோட பின்னூட்டங்கள்லாம் நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போம். சொல்லுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறுகதை என்பது வாசகனிடம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். இவருடைய கரண்ட் சிறுகதை இன்னைக்கு கதை சொன்ன மாவட்ட ஆட்சியருக்கு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதாவது அவருடைய இளம்பிராயத்தை அவர் திரும்ப நினைத்து பார்த்திருக்கிறார். சிறுவயதில் இந்த பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் அழுத்தி அந்த சத்தம் வருது இல்ல, அதெல்லாம் ரசித்து கேட்டிருக்கிறார். அது ஒரு அருமையான பொருத்தமானது. அடுத்து கமலகட்டி தண்ணி விரைக்கிறது
அது உழைப்பு. ஆனா அது அப்ப வந்து அவர் ராஜா மாதிரி இருந்தாரு. கரண்ட் மூலம் தண்ணி பாய்ச்சிறது பிறருடைய தயவை எதிர்பார்த்து இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு அடிமையாகவே மாறிவிட்டார். உழைப்புக்கும் வசதிக்கும் இதான் வித்தியாசம். கரண்ட் வந்து நகரங்களுக்கு ஒரு மாதிரி, நகரங்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி தருது, கிராமங்களை புறக்கணிக்கத்தான் செய்யறாங்க. இந்த ஷிப்ட் முறைங்கள்ல அதெல்லாம் ரொம்ப விவசாயிகளை கொடுமைப்படுத்துறது தான். ராத்திரி 12 மணிக்கு மேல ஷிப்ட் கொடுப்பாங்க. விடிய விடிய தூங்காம முழிச்சிருந்து தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருக்கும். ரொம்ப கொடுமை. அடுத்து கடைசியா மாவட்ட ஆட்சியாளர் அந்த அப்துல் ரஹ்மான் அந்த கவிதையை சொன்னது ரொம்ப பொருத்தமானது. அதாவது என்னை ஒரு எதிரியாகனாலும் நினைச்சு சம்பந்தப்படுத்திக்கொள் என்று சொல்லுவது. அது கூட செய்ய மாட்டேங்காங்க, கண்டுக்கிடவே மாட்டேங்காங்க. அது ஒரு எதிரில வந்து நிக்கிறது மனுஷன் மாதிரியே அவங்க கருத அப்படிங்கும் போது எவ்வளவு வருத்தமாக இருந்திருக்கும். கரண்ட் இந்த கதை வந்து இந்த கரண்ட் மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் கதைக்கு பின்னூட்டம் ஒரு கதையாகவே சொன்னாரு. அதுதான் உண்மையான பின்னூட்டமாக அமைந்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வாழ்த்துறையால் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் ரமணி அவர்கள். அருமை தோழர்களே, இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய பெருமன்றத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு 3வது முன்னெடுப்பு நம்முடைய இலக்கிய ஆளுமைகளுடைய கதைகளை சொல்லுவது என்கின்ற முறையில் முதலிலே அழகிரி சாமியிலே தொடங்கி தமிழ் ஒளி கடந்து இப்போது நம்முடைய மேதமை இலக்கிய பிதாமகர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நம்முடைய எழுத்தாளர் கீரா அவருடைய கதைகளை சொல்லக்கூடிய இந்த நிகழ்வானது உண்மையிலே வந்து மிக சிறப்பான முறையில் துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே நம்மிடத்தில் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து அதற்கான ஊக்கம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட கலை ஆட்சித்தலைவர் அவர்கள் விபா ஜெயசீலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அவர் மிகச்சிறப்பான ஒரு கதையையும் இந்த நேரத்தில் அழகாக தன்னுடைய பாணியில எடுத்துரைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல இந்த நிகழ்ச்சியில அவருடைய கீராவனுடைய மகன் பிரபாகர் அவர்கள் வந்திருப்பது, அதே போல பல முக்கியமான பணியிலே மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் வை செல்வராஜ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த பணிகளுக்கிடையேயும் நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை மட்டுமல்ல ஒரு அருமையான ஒரு உரையை வழங்கி தன்னுடைய வழக்கமான அந்த நாட்டுப்புற இசையால் அந்த கே.ஏ. குணசேகரன் அவர்கள் மறைந்து விட்டாலும் கூட அவரை இடத்தை நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கு, அவரை நினைவூட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமான அந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் இன்றைக்கு அந்த பழைய நினைவுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள், ஆளுமைகள், எழுத்தாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே பெருமன்றத்தின் சார்பிலே வரவேற்று என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகத்தினுடைய இலக்கிய வானிலே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய கீரா அவர்களுடைய எழுத்துக்களை நாம் மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஏறக்குறைய பல ஆய்வாளர்கள் கூறியபடி இப்படி கேரள மாநிலத்திலே எப்படி மலையாள எழுத்தாளர் வைக்கம் பஷீர் அந்த மக்களுடைய மனதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக அவர்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்களோ, அதே போல கீரா அவருடைய எழுத்துக்கள் அவர்கள் ஒரு மண்ணை சார்ந்து எழுதியிருந்தாலும் கூட அது இந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய சராசரி பிரச்சனைகளை எல்லாம், அதை சமகால பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய முறையில் அவருடைய கதைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வட்டார வழக்கு என்று சொல்லி அவர் கரிசல் எழுத்தாளர் என்று அடையாளத்தைப்படுத்தினாலும் கூட அதை போல வந்து பல கொங்கு வட்டார எழுத்தாளர்கள் அல்லது வண்டல்மண் என்று சொல்லக்கூடிய தஞ்சை எழுத்தாளர் என்று சொல்லி நாம் நமக்குள்ளே வந்து சில வகைமைகளை ஏற்படுத்தி கொண்டாலும் கூட மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை மிக அற்புதமான ஒரு மொழியிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
அவருடைய அந்த கதை சொல்லல் முறை என்பது ஒரு மிக தேர்ந்த ஒரு முறையாக, ஒரு சுயம்புவாக அவருடைய கதை சொல்லல் அமைந்திருக்கிறது. அதை இன்னைக்கு நாட்டார் வழக்காற்றியல்ல இன்னைக்கு ஆய்வுகள் செய்யக்கூடியவர்கள் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நாவா அவர்கள் எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் பிசி ஜோஷி அவர்கள் இத்தகைய நாட்டார் கதைகளை எல்லாம் நீங்கள் தொகுக்க வேண்டும். அதன் மூலமாக அவங்களுடைய அந்த ஆக்கப்பூர்வமான பணிகளை, அந்த முற்போக்கு பாத்திரத்தை நாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த பணியை அவர் தொடங்கினார். அப்படி ஆய்வுத்துறையிலே பணியாற்றியதைப் போல இனி இலக்கிய துறையிலே இந்த கிராம மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய அருமையான பணியை அந்த துவங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்து ஆளுமையாக ஈரா விளங்குகிறார். அவரை தொடர்ந்து ஒரு பெரிய பட்டாளமாக நம்முடைய அருமை தனுஷ்கோடி அவர்களைப் போல பா ஜெயப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய பல எழுத்து ஆளுமைகள்லாம் உருவாவதற்கு ஒரு முன்னோடியாக விளங்கி இருக்கக்கூடிய ஈரா அவருடைய கதைகள், இன்னைக்கு அவர் எப்படி அந்த கரண்ட் கதையை சொன்னார், அதே போல் அந்த கதவு போன்ற கதைகள் இன்னைக்கும் அந்த விவசாயிகள் மக்களுடைய அந்த அதை சொல்லக்கூடிய ஒரு குறியீடாக அந்த கதவு என்கின்ற கதை விளங்குகிறது. கோபல்லபுரம் என்று சொல்லப்பட்டிய கதையை பற்றி நம்முடைய தலைவர் கங்கா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது வரலாற்று நாவலாக கருத முடியாது. அது உண்மையிலே ஒரு இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பதனை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்பெயர்ந்த பிறகு அவருடைய பிரச்சனைகள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், அவர்கள் எப்படி தங்களை பொருத்தி கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த கதையின் மூலமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதனை மிக சிறப்பான முறையில் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமையினுடைய கதைகளை கேட்பதற்கான இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருப்பது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். அதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய முயற்சியும், நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் அவருடைய பணிகளும் நிச்சயமாக நம்முடைய அமைப்புக்கு ஒரு மிக சிறந்த வலுவை தரக்கூடியதாக அமைகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில வாழ்த்துறை வழங்குவதற்கான வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. நன்றி மாநில பொருளாளர் வணக்கத்துக்குரிய தோழமை அவர்களே. அடுத்ததாக கதை குறித்த பின்னோட்டம் பொன் ஏழுமலை தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த கதை சொல்லியாக எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். அதுவும் அந்த துறை சார்ந்து அங்க இருந்த அவலத்தை அவர் எழுதியிருக்கலாம் தீரா. ஆனா இன்னைக்கு இவர் இதை சொன்ன விதம் அதை ஏற்றுக்கொண்டும் உள்வாங்கி கொண்டும் பேசியது மிக சிறப்பா இருக்கு. அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதே நிலைமை தான். இன்னைக்கும் நான் போன செப்டம்பர்ல சென்னையில இருக்கு ரூப் டாப் சோலார் ஒண்ணு போடணும். மைய அரசும் சொல்லுது, இங்க இருக்கிற அரசும் சொல்லுது, நீங்க ரெனியூவபிள் எனர்ஜி போகணும். நான் சொல்லி அதில் அப்ளை பண்ணி வாங்கின போது என்ன அலக்கழிச்சாங்கன்றத அதை நான் ஒரு புத்தகமே எழுதலாம். இன்றைக்கும் மின்வாரியம் அதிகாரிகள் அப்படிதான் இருக்காங்க. நேற்று கூட ஞாயிற்றுக்கிழமை எச்சி கூட வீட்டுக்கு பேசின, வேற வழி இல்லை. அவர் அலுவலகத்தில் இருக்கும்போது பாவம் அவரால் எடுக்க முடியல. இன்னையும் போராடி இங்க கனடாவில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கும் சென்னையில் நடந்த இந்த ஒழுங்கினங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்லாத விடுறது இல்லை அப்படின்ற தீர்மானம். அதனால உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை ரெண்டு கோரிக்கை. எந்த விதமான ஒழுங்கினங்களையும் எதிர்த்து போராடுங்க ஒன்று. ரெண்டாவது, மின்சாரம் சொல்றதுனால அதுல கொஞ்சம் சிக்கனமா இருங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் அதுல இருங்க. நான் இப்போ எனர்ஜி ஆடிட்டரா தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு ப்ராஜெக்ட்ல போனா நான் நிறைய சம்பாதிப்பேன். ஆனா அது போறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு எனர்ஜி ஆடிட்டு எனர்ஜி எஃபிஷியன்சியில போனோம்னா நம்ம ஆக்கப்பூர்வமா செய்யலாம் அப்படின்றத பண்ணி நான் இந்தியா பூராவும் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட இங்க இருந்தே கூட நான் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் 56ல எனக்கு 5 வயசுல ரொம்ப வியப்பா பார்த்தேன். நான் இந்த கரண்ட் வந்த போது இந்த சின்ன கிராமத்துல 5 வயசு எனக்கு 56ல. ஆனா அதுக்கு அந்த விவசாயிகள் படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நானும் ஒரு விவசாயி, செய்யாத வேலை கிடையாது. அதை ரொம்ப அழகா இன்னைக்கு ஆட்சியர் கொண்டு வந்தாரு. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. இந்த அடித்தட்டு விவசாயிகளை பற்றி யாரும் கண்டுகொள்ளாத சூழல்ல இந்த 2 ஆளுமைகள் இங்க பேசி இருப்பது என்பது, அதுவும் அந்த கதையினுடைய கரு இப்படி இருந்தது, எல்லாமே ஒருங்கமைஞ்சு இது சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. தோழர் முத்து தோழர்.
வணக்கம் தோழர். தோழருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிட்டு கதையோட விமர்சனம் சொல்ல வந்துடுறேன். அதாவது படித்தவர்கள் அரசியல் அப்படிங்கிற ஒரு கரும்பாலத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி படித்தவர்கள் மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆனா எப்படி படித்தவர்கள் அதிகாரத்துக்கு வரணும், எதை படித்தவர்கள் அதிகாரத்துக்கு வரணும், அப்படி வந்தா எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அவரும் வந்து முன்னுதாரணமா இது வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிக்கிறேன். தொடர்ச்சியான செயல்பாடுகளை பார்க்கும்போது இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்ததாக இன்னைக்கு கதை சொல்லிய விதம் வந்து நிஜமாவே வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைப்பதிவு. மிக அழகா வந்து அவருடைய பணியில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கதையை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான ஒரு கதை. சிறப்பான ஒரு கதைன்னா அவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியாது. மிக மிக சிறப்பான ஒரு பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஒரு கதையை வந்து எழுதுறது உண்டு. எழுத்தாளர்கள் நிறைய பேர் பண்றது உண்டு. ஆனா கதை முழுக்கவே வந்து அந்த உண்மை சம்பவமே வந்து ஒவ்வொரு காட்சியுமே அந்த காலத்துல நடந்த இது எல்லாமே இருக்கதான் செய்யுது. நம்மளே வந்து நிறைய இடங்கள்ல இதை அனுபவிச்சிருப்போம். அது மாதிரி ஒரு யதார்த்தத்தை இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது நம்மளுடைய கையில விட்டது, நம்மளுடைய பார்வையில வந்து இந்த முடிவை வந்து விட்டது அப்படிங்கிறது மிக நேர்த்தியான ஒரு விஷயம். அது வந்து சரியான ஒரு பாதையை நோக்கி தான் வந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு விடை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்குது. நிஜமாக ஒரு நல்ல கதை. இன்னைக்கு கதை சொன்னிய விதமும் அருமை. நன்றி தோழர். நன்றி தோழர். பின்னூட்டம் தருகிறவர்கள் நாளையிலிருந்து தரலாம். ஏன்னா காலத்தினுடைய அருமை கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வாழ்த்துறை அப்படின்னு இருக்கிறதுனாலதான் நாளை தினத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கும் கண்டிப்பாக நிறைவு செய்வோம். அடுத்ததாக கீரா அவருடைய புதல்வர் அவர்கள் கருத்துரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உள்ள இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளரே இல்லை. ஓகே. தோழர் லட்சுமண பெருமாள் எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் தோழர். ஓகே, நன்றி. நிறைவாக வந்துட்டாங்க லட்சுமண பெருமாள் தோழர். எதுவும் கருத்துக்கள் சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப அருமையான நிகழ்வு. இன்றைக்கு முதல் கதை சொல்லியாக மாவட்ட ஆட்சியர் கதை அத்தனைக்குள்ள இருக்கு. கரண்ட்ங்கிற கதை அதிகாரிகளை விமர்சிக்கக்கூடிய கதை. அதை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அவர் இன்னும் மக்களோடு இருக்கிறாருங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் உதாரணம். ரொம்ப அருமையாக அந்த கதையை சொல்லி ஒரு நல்ல விமர்சகராகவே அந்த கதையை சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த அதிகாரி உட்கார்ந்துருக்கும் போது இவர் போய் நிற்கிறாரு. நிற்கும்போது அவர் கண்டுக்கிடாமல் தண்ணி குடிக்கிறாரு. அந்த உருளை ஓலை தொண்டை மேலே எங்களையும் போயிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்லுவார் அவரு, அப்படி வந்து ஒரு மனுஷன் நிற்கிறத கூட பார்க்காம அப்படி இருக்கிறாரு அதிகாரி. அந்த இடத்துல ஒரு புலி வந்து நின்னா அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்பாரு. சிறப்பு. நீங்க சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க சொன்னது எனக்கு மகிழ்ச்சி. ஆமா, ஒரு முக்கியமான பாயிண்ட். அங்க ஒரு புலி வந்து இருந்தா அப்படி இருக்க முடியுமா? கேவலம் ஒரு மனுஷன் தானே இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை தான் முக்கியம். அதுல கேவலம் ஒரு மனுஷன், ஒரு புலி வந்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கண்டிப்பா ரொம்ப நல்லா சொல்லி நல்லா ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தோழமையை. வேற யாரும் இருக்கீங்களா? இல்ல, நிறைய பகுதிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, நன்றி உரைக்கு முன்பாக நம்முடைய பொதுச் செயலாளர்கள் நிறைவாக பின்னூட்டமும் கருத்து. பொதுச் செயலாளர் எல்லாம் பின்னோட்டம் சொல்லிட்டாங்க. நம்ம நன்றி வரைக்கும் போயிடலாம், நேரம் ஆயிடுச்சு.
மிக அருமையா கலெக்டர் அவர்கள் வந்து மிக அருமையான கதையை அரசு அதிகாரிகளை விமர்சிக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் அதை ஏற்று தன்னுடைய பாலிய அனுபவங்களையும் சொல்லி அந்த பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் அது ரொம்ப எல்லாருமே தோட்டத்துக்கு போன எல்லாருமே அந்த பம்பு செட்டு தோட்டத்துக்கு போன எல்லாருமே ஃபீட் பண்ணியிருப்பாங்க. பச்சை பட்டனை போட்டா என்ன ஆகும், சிவப்பு பட்டனை போட்டா என்ன ஆகும். அது மிக அருமையா தன்னுடைய தாய் வழி தாத்தாவை நினைவு கூறுது. மிக அருமையான கதை. ஒரு பக்கம் எப்படி கரண்ட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதும், ஒரு பக்கம் அத்தியாவசிய தேவைக்கும் கரண்ட் இல்லாம இருக்கே அப்படின்றதும் இன்னைக்கும் கரண்ட் இன்னைக்கு தன்னிறைவு அடைஞ்சிட்டா கூட நம்ம இன்னும் பல இடங்களில் சிக்கல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து மிக அருமையாக சொன்னார். நம்ம நாகை எம்பி வந்து ஒரு பாடுங்க அப்படின்னு நான் கேட்போமான்னு நினைச்சேன். எம்பி ஆனதுக்கு அப்புறம் கேட்க முடியுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது. சரி நம்ம விட்டுருவோம் அவருடைய சாய்ஸ் அப்படின்னு வச்சிருந்தேன். மிக அருமையான பாட்டு, கேஜியினுடைய அருமையான பாடல். கீரா வந்து கீராவும் பூலகர்சாமியும் இசைக்கு வந்து மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். கழுமலையிலிருந்து ஒரு இசை ஆசிரியரை அவருடைய தோட்டத்துக்கு வர வச்சு அவருடைய தோட்டத்தை பார்த்துக்கிட சொல்லி இருந்தவர். அவர் அந்த இவர் காரைக்குடி அருணாச்சலம் அவருடைய இசை, இவங்க 2 பேரும் சேர்ந்து இசை பயின்றது, இசையில மிகப்பெரிய தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள். அந்த கீராவினுடைய நிகழ்ச்சியில் இசையோடு ஒரு பாடலோடு இசை பாடலோடு ஒரு நிகழ்வு, அதுவும் பாண்டிச்சேரியில் இவங்க 2 பேரும் கேஜியும் கீராவும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்த அந்த மண்ணில் உள்ள நினைவுகள் எல்லாம் கூறி மிக அருமையான பாடல்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பின்னூட்டம் வந்தவங்களும் மிக அருமை. ஆட்சியர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அவருடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்து அதனுடைய கதைகளினுடைய இப்ப நம்ம லட்சுமணபால் அவர் சொல்றாங்கல்ல, அவ்வளவு நுணுக்கமா படிக்கக்கூடிய நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆட்சியர் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நிறைவு துறைக்கு நன்றி உரைக்கு முன்பாக நானும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா கீரா ஐயாவை நான் 2017 பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ரெப்ரசன்ட் போஸ்ட் போயிருக்கும்போது அந்த மகாகவி பாரதியாருடைய அந்த மையத்துல சந்திப்பதற்கான வாய்ப்பு, புகைப்படம் எடுப்பதற்காக பேராசிரியர் திருநாளிங்க ஐயா கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்பொழுது அந்த புகைப்படம் எடுத்த நினைவுகள் எல்லாம் இன்னமும் பசுமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன கதை என்பது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கதை சொல்லி கதையை எடுக்கும் போதே அவருடைய எண்ணம் பிரதிபலிக்கிறது. விஷயம் அதுதான். ஒரு கதை சொல்லி கதையை தேர்ந்தெடுக்கிற விதம் என்பது இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறையை காட்டுவதாகவே நாம பார்க்கிறோம். எத்தனையோ கதைகள் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கதை சொல்லிகள் பின்னூட்டம் அந்த தோழமைகள் சொன்னது போலதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கதை சொல்லுகிறார் என்பதுதான் ஒரு ஆச்சரியக்குரிய. ஏன் அப்படின்னா அவர் தான் சொல்லணும், அவர் தான் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் அவர் அந்த வாழ்வியலோடு வாழ்ந்து பார்த்த மனிதர். ஏன்னா கதையினுடைய தொடக்கத்துல அவர் சொன்ன விதம், நான் இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறேன். இப்ப கதைக்கு வந்துட்டோம்னா கீரா ஐயா முதல்ல கதையோட தொடக்கத்துல ஒரு போர்டு போடுறாரு. என்ன அவருக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம், படுவாவி பயில்கள், இன்னொரு கொஞ்ச நேரம் கரண்ட் கொடுத்தா என்ன கொள்ளையா போகிறது என்கிற ஒரு கேள்வி. அவருடைய கேள்வி இந்த கதையினுடைய கரு உருவாக்கத்திற்கான காரணம், கதையினுடைய சூழலை எங்கே உருவாக்குகிறார் என்றால் கொள்ளையா போகிறது என்பது கரண்ட் கொல்ல போகுதா, எங்கேயோ தவறு நடக்குது. அவர் சொல்லுகிற செய்தி தவறு எங்கேயோ நடக்கிறது. ஆனால் பாதிப்படைவது உண்மையான பயனாளி பாதிப்படைகிறார். 1960 எழுதப்பட்ட கதை கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னமும் அதே சூழல், களம் அதுதான், காட்சி பொருள் தான் மாறி இருக்கிறது. வடிவம் தான். நீங்க கரண்ட் பில்ல கட்ட இன்னும் அரசியல் போய் நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் நெட்ல ஆன்லைன்ல கட்டக்கூடாதா, ஏன் அங்க போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப லேட் ஆச்சுன்னா இந்த போன் வந்த பிறகு போன் பேசுறதுல பாதி நேரம் போயிடும். ஆனா என்ன அப்படின்னா பயனாளிகள் இன்னமும் சரியாக வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக உணர்ந்து அவங்க ஏன்னா கதையிலே சொன்னாங்க, நீங்க தாசில்தார் ஆபீஸ் போனீங்கன்னா தெரியும், அதையெல்லாம் நான் நேரம் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தோழர் முத்து சொன்னது மாதிரிதான். படிப்பது யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், படித்து உயர் வருவதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த வருவதற்கு யார் தகுதியானவர் என்கிற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு விடைதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். அதுபோல இவரும் ஒரு கேள்வி வைக்கிறார், என்ன கொள்ளையா போகிறது என்றால் கொள்ளைக்கு விட அங்க கடைசியில் ஐயா சொல்லிடுறார், எல்லாம் போராடிட்டு வெளியில வர்றாரு ஐயா,
மேலையில வந்த பிறகு அங்க பாத்தீங்கன்னா பஜார் வெளியில நடக்கன்னு ஆரம்பிக்கிறாரு. நடந்தா அங்க என்ன நடக்குதான் பாருங்களேன். எவ்வளவு பெரிய வைத்தறிச்ச குடும்பம். 3 தேட்டர் அந்த நகர், 3 காட்சிகள் ஓடுகிறது. அவர்களுக்கு மட்டும் கரண்ட் தொடர்ச்சியாக எந்த தங்கு தடையின்றி கிடைக்கிறது என்றால், இங்கேதான் முதலாளித்துவத்திற்கும் ஏழைக்கும் உழைப்பாளிக்கும் உயர்தட்டு பிரிவினருக்கும் நடக்கக்கூடிய அந்த வர்க்க போராட்டம், இடைத்தட்டில இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அடுத்து மட்டும் கிடையாது. எவ்வளவு இடத்துல லைட்டு சும்மா இருக்கு, பகல் இது நான் இன்னமும் பார்க்கிறேன் பல இடங்கள்ல. நான் எங்கேயாவது போவேன், பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நான் பார்ப்பது பெரும்பாலான நேரங்களில் அறைகளில் மின்விசிறியும் லைட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆள் ஒரு பிள்ளை இருக்க மாட்டான். பாத்ரூமா எங்க போயிருப்பான், ஆஃப் பண்ணிட்டு போற அந்த அடிப்படை, அது அடித்தட்டு மக்களை பாதிக்கிற சிந்தனை இன்னமும் மனிதர்களிடம் விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் நிஜமான உண்மை. அதற்காகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த கதையை தேர்ந்தெடுப்பாரோ. கரண்ட் ஏங்க லைட் எரியுது, ஃபேன் ஓடுதுன்னு அது யாருங்க ஆஃப் பண்ணிட்டு போறது? நம்ம தான். அந்த அடிப்படை உணர்வு கூட இல்லையே என்பதுதான் அதுக்கான பதில் சொல்லுகிறார். கீரா ஐயா சொல்லுகிறார். பைய இருள் பரவ ஆரம்பித்தது. எங்க அவர் நடந்து போறாரு, யாரை நோக்கி போறாரு? விவசாயிகளை நோக்கி போகிறார். தீர்வு என்பது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனா போய் சண்டை போடுறதுனால் ஒரு பயனும் இல்லை. நிரந்தர தீர்வை தேட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அதைத்தான் கீரா உணர்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், பைய இருள் பரவ ஆரம்பிக்கிறது, ஜில்லென்று நகரமே மின்சார ஒளி விளக்கில் மூழ்கி பாருங்களேன், எதிர் துருவங்கள். ஒரு இடத்துல இருள் பரவுகிறது, ஒரு இடத்தில் வெளிச்சம் பெறுகிறது. அவருடைய கேள்வி அதுதான், எங்கேயோ கொள்ளை போகிறது. கொள்ளை போகிற அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு படைப்பாளனுக்கு இருக்கிறது, ஒரு இலக்கியவாதிக்கு இருக்கிறது. இது எங்கோ நடக்கிற பிரச்சனை என்று கீரா கடந்து போயிருந்தால் இன்றைக்கு இந்த கதையை நாம் பேசிக்கொண்டு இருக்க மாட்டோம். 64 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னும் இதே சூழலில் உலகம் பயணிக்கிறது என்றால் இதனுடைய பொறுப்பாளர்கள், இதை பொறுப்பேற்க வேண்டியவர்கள் நாம் தான். கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் தான், படைப்பாளிகள் தான், சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் தான். சமூக அக்கறை கொண்டவர்களால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்கிற ஒரு மகத்தான தீர்வை ஒரு ஆட்சியராக இருந்து கொண்டு கரண்ட் என்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கீரா ஐயாருடைய கதையை சிறப்பாக நம்மோடு பயணித்த எனக்கு ரொம்ப பிடித்தது. இடையிடையே அவர் அந்த அந்த சொல்ல அந்த அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண விதம், சொன்ன விதம் என்பது இன்னமும் நினைவாக காதிலே கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு கதையை சிறப்பாக சொல்லி பயணித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கலை இலக்கிய பெருமன்றம் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் பாடலால் பயணித்த இசை பாடகர் என்று சொல்லுவதை காட்டிலும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மிகப்பெரிய சொத்து தோழர் மக்களவை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியுரை தருமாறு முனைவர் கவிஞர் அக்கா அகிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி சொல்வதற்கு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த நன்றி உரை எடுத்துக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே பேசும்போது அதற்கு முன்னாடி பேசினவங்களையும் சரி, அந்த கதைகள் குறித்தும் சரி, ஒரு நன்றி சொல்லிட்டே தான் வருவாங்க. தொடர்ந்து நன்றி சொல்லிட்டே வருவாங்க. நம்முடைய தமிழ் சமூகத்தின் மரபாக அந்த நன்றி உரை என்பது இங்க இருக்கு. என் அன்பான தோழமைகளே, இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இலக்கியமும் அரசியலும் இணைந்து மக்களுக்கான மக்களை மட்டுமே, மக்களின் முன்னேற்றத்திற்காகவே இயங்கக்கூடிய ஒரு இலக்கியமும் அரசியலுமாக இணைந்து ஒரு அழகான ஒரு நிகழ்வாக இது இருக்கு. அதன் தலைமையாக கீரா இருக்கிறார். அவரை தான் நாம் இனி வரும் நாட்களில் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்னெடுப்பாக ரொம்ப எளிய மனிதர்களாக இருந்து இந்த நிகழ்வை துவக்கி வைத்து மிகச் சிறப்பாக ஒரு கதையையும், கரண்ட் என்கிற ஒரு கதையையும் நமக்கு தந்த மரியாதைக்குரிய நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தின் ஆட்சியர் விப ஜெயசீலன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எளிய மனிதர்கள் அப்படின்னு சொன்னது ரொம்ப உயர்ந்து ஒரு மரபா நன்றின்னு சொல்லாம நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே போலதான் செல்வராஜ் தோழர் அவர்களையும். ஏன்னா அவங்கள பெரிய இந்த நாடாளுமன்றம் பாராளுமன்றம்ங்கிறதை தாண்டி ரொம்ப நல்ல மனிதர்களுக்கு நன்றி சொல்லும் போது நமக்கே ஒரு உணர்வு பூர்வமா இருக்கு. அந்த வகையில அவருடைய பாடல் பாடும்போது எப்போதும் நிறைய கேட்டிருக்கேன், நேரடியாகவே நிறைய கேட்டிருக்கேன். அது ரொம்ப மனம் கணக்க செய்த பாடல் அவருடையது. தலைமை ஏற்ற நம்முடைய கங்கா கங்கா தோழர் அவர்கள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர்,
பொருளாளர், வாழ்த்துறை சொன்ன பொருளாளர் பாப்பா ரமணி அவர்கள், எல்லாத்திற்கும் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர், அவர் முன்னெடுக்கலைன்னா இவ்வளவு உற்சாகமாக இயங்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லதான் இது சரி, இது சரி, இது 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 மாத்தி செய்யலாம், இது மாத்தி செய்யலாம்னு அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை தம்பி பேராசிரியர் கருமுருகன் அவர்கள். அதை எல்லாம் அந்த அந்த டீம் சொல்றோம்ல, அந்த எளிய மக்கள்னு நான் சொன்னது அப்படிங்கிறத விட அந்த டீம் ஒர்க் இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே அந்த வேவ் லென்த் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 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 விஷயம் செய்யறோம், இதை இப்படி மாத்தி செய்யலாமா அப்படின்னா கூட, இப்ப கலெக்டரே சொல்றாங்க, மாவட்ட ஆட்சியரே சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்டயே நம்மளால கூட பேச முடியுது. இப்படி மாத்தி வச்சுக்கலாமா, இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்கும், சரிங்க இப்படி வச்சுக்கலாம்னு அவர் சொல்றாரு. அது அந்த ஒரு அலைவரிசை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நிகழ்வானது இவ்வளவு ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய முகநூலிலும் சரி, இணையத்தின் வழியாக, அனைத்து ஊடகத்தின் வழியாகவும் இணைந்து இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக்கிய தோழமைகளுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில இலக்கிய குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்னூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிற தோழர்களுக்கும் இனிவரும் காலங்களில், இன்னைக்கு சொல்லலைன்னா கூட நீங்க வருத்தப்பட வேண்டாம், நாளையிலிருந்து உங்களுக்கான பணி துவங்கும். நீங்க நாளையிலிருந்தும் உங்களுடைய கருத்துக்களை மிக ஆழமாக பதிவு செய்யலாம். அந்த வகையில் எப்போதும் நாம் இலக்கியத்தால் தொடர்ந்து பயணிப்போம். நேரம் கருதி சமூக அக்கறையோடு இந்த நன்றி உரையை இன்றோடு இனிதே முடிக்கிறேன். தொடர்ந்து இலக்கியத்தால் பயணிக்கும் தோழமைகளே, இணைந்த எளிமையான எங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான அனைத்து தோழமைகளுக்கும் இலக்கிய குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றி தோழமை. நன்றியால் பெருமை சேர்த்த கவிஞர் அவர்களுக்கு நன்றி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வை நீங்க அறிவிச்சிடலாமா? பதிவு பின்னோட்டம் நாளையிலிருந்து வாசிக்கப்படும் என்பதை, ஏன்னா இன்னைக்கு நிறைய பதிவு பின்னோட்டம் இருக்கு. ஏன்னா பொதுச் செயலாளர் தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க, 1 மணியிலிருந்து தான் நம்ம நேரம், ஒருவேளை சிறப்பு நிகழ்ச்சின்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதனால பதிவு பின்னோட்டம் நாளையிலிருந்து வாசிக்கப்படும். பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வு. நாளை கதை நாற்காலி, திருமதி ஜே அபிநயா சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. மாவட்ட ஆட்சித்தலைவரை நிறைவு பண்ணிடலாமா, இல்ல நீங்க எதுவும் கருத்து சொல்றீங்க? சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக கதைகளை சொல்லுங்கள். டாக்டர் அறம், இது நம்ம ரெக்கார்ட் பண்றீங்களா நம்ம இதுல? ஆம் சார், ரெக்கார்ட் பண்றோம். Facebook லைவ் சார், யூடியூப்லயும் எடுத்து போட்டுறோம் சார். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டுடலாம். நம்ம ஒரு 1 ஹவருக்கு. அப்ப 1 ஹவருக்கு மேல கூட நிறைய பேர் பாக்குறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அழகா எடிட் பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ள போட்டு விட்டுலாம். சரிங்க சார், சரிங்க சார். ரைட், ஓகே. நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ச்சியா பண்ணுங்க. நான் எப்ப வாய்ப்பு இருக்கோ, ஃப்ரீயா இருக்கப்போ நானும் கேட்கிறேன். நல்லது சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். MP ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்றீங்களா? ரொம்ப நன்றி. இல்ல ஒண்ணு இல்ல. நன்றி தோழமைகளே. அத்துணை பேரும் நாளை தினம் கீரா அவர்களுடைய படைப்புகள், சிறுகதை படைப்புகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக 8 மணிக்கு சரியான நேரத்தில் இலக்கிய இணைப்பால் உலகம் முழுவதும் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.